ஸோ நாங்கள் முதலாவது கூகுள் ஃபோம் என்ன அதை எப்படி செய்கிறது அதை பற்றி பார்ப்போம். ஸோ அந்த கூகுள் ஃபோம்ன்றது யூசர்ஸ்கிட்ட இருந்து, அதாவது ஆட்கள்கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் செய்கிறது தான் கூகுள் ஃபோம். இப்போ நாங்கள் நார்மலாக ஒரு இந்த ஆய்வுகள் செய்வினம் தானே. இந்த இடத்துல நீரழிவு நோய் எவ்வளவு இருக்குது, அல்லது இந்த இடத்துல கிணத்துல தண்ணீர் தன்மை எப்படி இருக்கு. ஸோ அப்படியான ஆய்வுகள் செய்கிறேன்டா முந்தியெல்லாம் என்ன செய்யணும்டா, வீடு வீடா போய் கேட்பினாம். கேட்டு உங்களோட தண்ணி எப்படி நல்லதா கூடாதா என்று சொல்லுது. அப்படியான தரவுகளை பெறதுக்காண்டி நேர போவினாம். அப்ப நேர போய் கேட்டு தாங்களே எழுதி கொள்ளுவினம். ஒவ்வொரு வீட்லயும் எழுதக்கல இங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எழுதி போட்டு அதை வச்சுக்கொண்டு ஒரு முடிவு எடுப்பினோம். ஸோ இந்த இடத்துல நல்ல தண்ணி எவ்வளவு வீதம் இருக்கு, எவ்வளவு வீதம் கூடாத தண்ணி, அந்த உப்பு தண்ணி. ஸோ அது அப்படி ஏதாவது ஒரு விஷயம் தரவுகள் எடுக்கிறதுக்கு போவினோம். இன்னொரு விதமா தரவெடுப்பினோம். எல்லாருக்கும் கொண்டு போய் ஒரு ஒட்டியை பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் கொடுப்பினோம். அந்த ஒட்டியில ஆக்கள் ரப்பி தரச்சிடும், கொஸ்டின் யாருன்னு சொல்லுவோம். அதை கொடுப்பினோம். அதை நிரப்பித்தாங்கோ. அந்த நிரப்பின முடிவுகளை வச்சுக்கொண்டு அவையில் போய் அதை கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை டைப் பண்ணி எடுத்தோ அல்லது ஏதோ ஒரு முறையில் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியோ அல்லது அந்த தரவுகளை வாசிக்கிற மூலமாவோ ஏதோ ஒரு மாதிரி ஒரு முடிவு ஒன்று எடுப்பினோம். இந்த இடத்துல இப்படி தண்ணி இப்படி ரெண்டோ அல்லது ஒரு நீரழிவு நோயாளர் எண்ணிக்கையில பற்றியோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு எடுப்பினோம். ஸோ அது ரெண்டாவது முறை. மற்றபடி இப்ப நாங்கள் பாவிக்கிற முறை என்னன்னு சொன்னா ஆன்லைன்ல தரவுகளை சேகரிக்கிறது. ஸோ அதுக்கு நிறைய வேற வேற டூல்கள் இருக்குது. கூகுள் ஃபார்ம் மாதிரியே வேறு விதமான ஃபார்முகளும் இருக்குது. கோபோ டூல் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதை விட நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ கூகுள் ஃபார்ம்ன்றதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒன்று உருவாக்க போகிறோம். கொஞ்சம் கேள்விகளை அந்த கொஷின் யாரை தான் செய்ய போகிறோம் நாங்களும். ஸோ அந்த இதில் நாங்கள் டைப் பண்ணுவோம். கேள்விகளை டைப் பண்ணி போட்டு ஆக்களுக்கு அனுப்புவோம். அனுப்பினால் அவையில் என்ன செய்வோம், அந்த இதில் கம்ப்யூட்டர் மூலமா அல்லது மொபைல் ஃபோன்லையோ, அதாவது வெப்சைட் தானே. கூகுள் ஃபார்ம்ன்றது ஒரு வகையான வெப்சைட் தான். ஸோ அந்த வெப்சைட்ல தாங்கள் பயனாளர்கள் அந்த விஷயத்தை நிரப்புவினோம். அது நிரப்புறதை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த தரவுகள் எடுத்து அதை வச்சுக்கொண்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த தரவுகளை சேகரிக்கிறதுக்காகத்தான் இந்த கூகுள் ஃபார்ம்ன்றது பிரதானமாக பயன்படுறது. இப்போ தரவுகள் என்று சொல்லி இப்போ கட்டாயம் இப்படியான தரவுகள் மட்டும் இல்லாமல் ஒரு இன்விடேஷன், ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க வருவீங்களா வர மாட்டீங்களா அப்படியான தரவா இருக்கலாம். அல்லது ஒரு ஆள்கிட்ட குறிப்பிட்ட ஒரு ஆள்கிட்ட இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ன்ற டீட்டெயில். ஸோ ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு அப்படி தாங்க ஸ்டாஃப்ன்ற டீட்டெயில் என்று சொல்லாமல் நாங்கள் கூகுள் ஃபார்மில் அனுப்பினோம் என்று சொன்னால் அவையெல்லாம் அந்த பெயர், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் அப்படியான டீட்டெயிலாக இருக்கலாம். அல்லது வேறு என்ன விதமான டீட்டெயிலாக ரப்பி தருவினோம். நாங்கள் அதை இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கூகுள் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது கூகுள் ஃபார்ம்ன்றதும் கூகுளினுடைய ஒரு ஆப் கொண்டு தான் கூகுள் ஃபார்ம். ஸோ முதல் கூகுள் வெப்சைட்டுக்கு போக வேணும். ஸோ வெப்சைட்டுக்கு உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்க ப்ரௌசர், ஏதாவது ஒரு ப்ரௌசர், குரோமா இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், ஒப்பேரா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், எட்ஜ் என்று சொல்லி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பாவிக்கிறல எட்ஜ் என்று சொல்லி மைக்ரோசாஃப்ட் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணுறேன். அந்த கூகுள் குரோமில் நான் கூகுள் என்ற வெப்சைட்டுக்கு போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய கூகுள் வெப்சைட். அதில் போனீங்கன்னு சொன்னால் இந்த கூகுள் ஆப்ஸ் என்று சொல்லி இந்த 9 புள்ளிகள் இருக்கும். அதை கொடுத்தீங்க முதல் லொகின் பண்ண வேணும். கூகுள் அக்கௌண்ட்டுக்கு லொகின் பண்ணாதான் உங்களுக்கு எல்லா ஆப்ஸும் பாவிக்கக்கூடிய வசதி வரும். ஸோ கூகுள் அக்கௌண்ட்டு லொகின் பண்ணுறேன். லொகின் பண்ணிட்டு கூகுள் ஆப்ஸை கொடுக்குறேன். ஸோ கூகுள் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஆப்ஸ்கள் இருக்கு. ஜிமெயில், சர்ச் என்ஜின், டிரைவ், கண்டெக்ட்ஸ், கலண்டர்னு சொல்லி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸும் இருக்கும் ஒரு ஆப். ஸோ கூகுள் ஃபார்மை கொடுக்குறேன். ஸோ இதுதான் கூகுள் ஃபார்முக்கான ஹோம் பேஜ், இன்டர்ஃபேஸ், தொடக்க பேஜ் இதுதான். இதுல பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்டி ஃபார்ம், அதாவது ஒன்றுமே இல்லாத நாங்கள் எம்டி வேர்ட் ஃபைல் இல்லை எம்டி எக்ஸல் ஃபைல் தொடங்கலாம். அது மாதிரி எம்டி ஃபார்ம் ஒன்றை வச்சுக்கொண்டும் தொடங்கலாம். அல்லது டெம்ப்ளேட்ஸ், ஏற்கனவே டிஃபைன் பண்ணப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்ஸை நீங்க பாவிச்சும் நீங்கள் ஃபார்மை செய்ய தொடங்கலாம். ஸோ நான்
முதலாவது எம்டி ஃபார்ம்ல இருந்து தொடங்குறேன். ஸோ blank form. ஸோ blank form வந்துட்டது. இதுல பாத்தீங்கன்னா இதுதான் ஃபார்முக்கினுடைய பெயர். இந்த அன்டைட்டில் ஃபார்ம் கிடக்குது, இதுதான் ஃபார்முட பெயர். நான் ஃபார்முக்கு என்ன பெயரும் வைக்கலாம். நான் வைக்கிறேன் ஸ்டூடெண்ட் டீடைல் என்று வைக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணப்படுது. இது எங்க சேவ் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய கூகுளோட டிரைவ்ல தான் சேவ் பண்ணப்படும். ஸோ இந்த கூகுள் ஃபார்மை இன்னொரு விதமாகவும் ஓப்பன் பண்ணலாம். உங்களோட கூகுள் டிரைவுக்கு போயிட்டு உங்களோட கூகுள் டிரைவ் ஆப்ஸுக்கு போயிட்டு கூகுள் டிரைவுக்கு போயிட்டு அதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணினாலும் அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு. இதை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு எம்டி ஃபார்ம் தான் உருவாகும். ஸோ நீங்கள் ஆப்ஸுக்கு போய் நேராக கூகுள் ஃபார்முக்கு போகலாம். ஆனால் அதில் போனீங்கன்னா என்ன நன்மை என்று சொன்னால் உங்களுக்கு எம்டி ஃபார்ம் மட்டும் இல்லாமல் வேறு டெம்ப்ளேட்ஸும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் டிரைவில் போய் ஃபார்ம் மட்டும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் எம்டி ஃபார்ம் தான் வரும், பிளாங்க் ஃபார்ம் தான் வரும். சரியோ? அப்போ இப்போ என்னட்ட ஸ்டூடெண்ட் டீட்டெயில்னு கிடாக்கு, இதில் நான் ஸ்டாஃப் டீட்டெயில் அடுத்த ஃபார்ம் பேர் வச்சு விட்றேன். ஸோ என்னட்ட ரெண்டு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு உங்களோட டிரைவுக்குள்ள தான் சேவ் பண்ணப்படும். உங்களோட டிரைவ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் டீட்டெயில், ஸ்டாஃப் டீட்டெயில். ஸ்டாஃப் டீட்டெயில்ன்றது நான் இப்போ இதுலேருந்து செஞ்சேன், நான் டிரைவ்லேருந்து தான் செஞ்சேன். ஆனால் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் டிரைவ்லேருந்து நான் செய்யலை, நேராக கூகுள் ஃபார்ம்லேருந்து தான் செஞ்சேன் நான். ஆனாலும் ரெண்டுமே உங்களோட டிரைவில் தான் சேமிக்கப்படும். ஸோ நான் ஸ்டூடெண்ட் டீட்டெயிலுக்கு போகிறேன். இதில் பார்த்தாலே காட்டும் இந்த டிரைவில் தான் சேமிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 டேப் இருக்குது. ஒன்று கொஷன், மற்ற ரெஸ்பான்ஸ், மற்றது செட்டிங்ஸ். ஸோ நான் இப்போ முதலாவதாக கொஷன்ஸை எனக்கு தேவையான மாதிரி செய்ய வேணும். முதல்ல பார்த்தீங்கன்னா இது ஃபார்மினுடைய தலையங்கமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கலாம். Collecting student details. ஸோ நான் சுமார் சின்ன ஒரு ஃபார்மேட்டிங் செஞ்சிருக்கிறேன். ஸோ இது என்னுடைய ஃபார்மினுடைய தலையங்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. அந்த கேள்வியும் என்ன கேள்வி என்று இல்லை. ஸோ நாங்கள் இப்போ கேள்விகளை கேட்க தொடங்க போகிறோம் இந்த ஃபார்முக்குள்ளால. ஸோ முதலாவது நான் நேமை கலெக்ட் பண்ணுறேன். நேம். ஸோ நேம்ன்றது இது என்ன விதமான கேள்வி, இதுக்கு ஆன்சர் என்ன விதமாக இருக்கும், அது இதில் செலக்ட் பண்ணி விட வேணும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஷார்ட் ஆன்சரா, பேராகிராஃபா ஆன்சர் பண்ண போயிடுமா, அல்லது மல்டிபிள் சூஸ்லேருந்து செலக்ட் பண்ண வேணுமா, அல்ல செக் பாக்ஸா, ட்ராப் டவுனா, அல்ல இதுக்கு ஒரு ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணணுமா, அல்லது ஒரு லீனியர் ஸ்கேலாக இருக்குமா, அல்லது ஒரு ரேட்டிங்கா, அல்லது மல்டிபிள் சாய்ஸ் கிரிட்டா இருக்க போதா, செக் பாக்ஸ் கிரிட்டா இருக்க போதா, டேட்டா, டைமா ரெண்டு இவ்வளவு விதமான கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். சும்மா நான் இதில் ஓரளவுக்கு கவர் பண்ணுவேன் எல்லாத்தையும். ஸோ இப்போ நேம்ன்றது ஒரு ஷார்ட் ஆன்சர், இன்னொரு ஆன்சராக வரப்போகுது. ஸோ ஷார்ட் ஆன்சர். ஸோ முதலாவது கேள்வி நான் தயார்படுத்திட்டேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒன்று டூப்ளிகேட் கொஷின். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கேள்வி தான் திருப்பியும் செய்ய போறீங்களான்னு சொன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சேர்த்துல டூப்ளிகேட் கொஷினை கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கேள்வி கீழே வந்துடும். இந்த கேள்வி தேவையில்லையென்று சொன்னா டிலீட்டே கொடுக்கலாம். இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன், 2 தரம் வந்துட்டு நேம்ன்றது 2 தரம் கேட்டிருக்குது. இப்போ நான் இதில் டிலீட் பண்ணலாம், தேவையில்லையேண்டா டிலீட் பண்ணலாம். அதுக்கு முதல் இந்த ரிக்வயர்டு என்று சொல்றது நீங்க கட்டாயம் இந்த கேள்விக்கான விடையை கொடுத்தா தான் உங்களோட ஃபார்மை சப்மிட் பண்ண விடும். கட்டாய கேள்வி, கட்டாய வினா என்று சொல்லலாம். ஸோ அந்த ரிக்வயர்டு எடுத்து இப்போ ரிக்வயர்டு இருக்குன்னு சொன்னால் பாருங்க ஸ்டார் ஹார்ட், இந்த ஸ்டார் ஹார்ட் சொன்னால் கேள்விக்கங்கால அது கட்டாய வினா. பாருங்க இந்த இதுல ரெண்டாவதுல கேள்வி பக்கத்துல ஒரு ஸ்டார் ஹார்ட். இது ஏன்னு சொன்னா இந்த ரிக்வயர்ட் போட்டு இருக்குது. நான் இந்த ரிக்வயர்ட் எடுக்கிறேன், ரிக்வயர்ட் ஓஃப் பண்றேன், ஓஃப் பண்ணி போட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்க நேமுக்கங்கால ஸ்டார் இல்லை. ஆனால் முதலாவது கேள்வியில நேமுக்கங்கால ஸ்டார் இருக்கு, அதுலேயும் ரிக்வயர்டு இருக்கு, அதை எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வியிலும் ஸ்டார் இல்லை, ரெண்டாவது கேள்வியிலையும் ஸ்டார் இல்லை. ஸோ கட்டாய வினாக்களை அப்படி நாங்கள் செட் பண்ணுவோம். அடுத்த ரெண்டாவது கேள்வி நான் மாத்துறேன், அட்ரஸ். ஸோ அட்ரஸ்ன்றது ஒரு பேராகிராஃபாக தான் இருக்கும், 2-3 வரி அடிக்க வேண்டி வரும். ஸோ அதுக்காண்டி பேராகிராஃபாக வரேன். ஸோ 2-3 லைன் அவர் டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே முதலாவது நான் ரிக்வயர்டாக வரேன், கட்டாயம் நேம் கொடுத்தே ஆக வேணும், அட்ரஸ் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஸோ அடுத்த கேள்வி போட போறேன். ஸோ இதில் பாருங்க அடுத்து கட்டாயம் நீங்கள் காப்பி பண்ணி அப்படி தான் போட மாட்டேன். கேள்வி போடுறதுக்கு புதுசாக போடுறதுக்கு இதில் பாருங்க ப்ளஸ் சைன் இருக்குது, அதப்பா வச்சுங்கள ஆட் கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணுது. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை கேட்க போறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த்ன்றது அதுக்கு டைப் பண்ண விடணுமா அல்லது மல்டிபிள் பேராகிராஃப்ஸ் அடிக்க விடும், லைன்ஸ் அடிக்க விடணுமா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரே இருக்கு டேட். ஸோ நீங்கள் டேட் என்று கொடுத்தீங்கன்னா அவருக்கு இதில் கேலண்டரோட வரும். ஒரு நிமிஷம் இல்லைங்க. ரைட். ஸோ இதில் நேராக டேட்டா செலக்ட் பண்ணி விடக்கூடிய மாதிரி அந்த கேள்விக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இப்படியான கேள்விகளுக்கான ப்ரிவியூ இது எப்படி இருக்க போகுது பார்க்குற ஆளுக்கு, இது நான் செட் பண்ண எனக்கு தான், நான் கேள்வியை உருவாக்குறவருக்கு தான் இப்படி இந்த ப்ரிவியூ காட்ட போதும். இது பார்க்குற ஆளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு இதில் பாருங்க 3வது ஆப்ஷனாக இருக்கு ப்ரிவியூ உண்டு. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு டேபிள் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கேட்குது ஃபோமுண்ட பேரை சொல்லி இதில் இமெயில் செலக்ட் பண்ணுது. உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் இமெயில் எடுக்க போகுது, எந்த இமெயிலுக்களால நீங்கள் செய்ய போறீங்கன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி விட வேணும். அடுத்த கேள்வி வேறுங்க, முதலாவது கேள்வி நேம் என்ற கேள்வி கட்டாய வினா. அடுத்தது அட்ரஸ் கட்டாயம் இல்லை, டேட் ஆஃப் பர்த் தான் கட்டாய வினாவா இருக்குது. இதுல பாருங்க ஒரு கேலண்டர் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள்னு சொன்னா உங்களை டேட் செலக்ட் பண்ண விடும், டேட் ஆஃப் பர்த்துக்கான டேட் செலக்ட் பண்ண விடும். இப்படித்தான் உங்களை ப்ரிவியூ இருக்கு. ஸோ ப்ரிவியூ நீங்கள் டெய்லியிலே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரிவியூ க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கேள்வி போட போறேன். ஸோ ரிக்வயர் எடுத்து வரேன், இது ரிக்வயர் தேவையில்லை தானே என்று எடுத்து வரேன். கேள்விக்கு அடுத்த கேள்வி போடுறேன், ஜெண்டர். ஸோ ஜெண்டரை பொறுத்த மாட்டில் இதுக்கு ஆன்சர் மேல் அல்லது ஃபீமேல் என்று தான் செலக்ட் பண்ண விட வேணும். ஸோ முதலாவது ஆப்ஷன் மேல் என்று கொடுக்குறேன், ரெண்டாவது ஆப்ஷன் ஃபீமேல் என்று கொடுக்குறேன். ரெண்டு ஆப்ஷன் தான். ஸோ அடுத்த கேள்வி போடுறேன்,
ஃபுட்ஸ் சும்மா ஃபுட்ஸ் யார்கிட்ட என்னென்ன ஃபுட்ஸ் அவர் விருப்பம்னு சொல்லி ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னா செக் பாக்ஸா இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட உணவுகளை அவர் டிக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ செக் பாக்ஸ் அப்பம் தோசை சோறு சரியா மூன்று கொடுத்துருக்குறேன் ஸோ இதில் அவர் தேவையானதை செலக்ட் பண்ணி விடக்கூடிய மாதிரி இருக்கும் அதான் செக் பாக்ஸ் அடுத்த கேள்வி ஸோ நான் இதுல தான் விளங்கப்படுத்தி கொண்டு போறேன் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வாரீங்கள் ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ராப் டவுனா இருக்கும் கீழே எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் இது ஒன்றை செலக்ட் பண்ணி விடுறது ட்ராப் டவுன் ஸோ ஜெஃப்னா முல்லைத்தீவு ஸோ மூன்று டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கிறேன் அடுத்த கேள்வி ப்ரொஃபைல் ரெண்டு பிக்சர் ரெண்டே கேட்பேன் பிக்சர் ஸோ அவர்கிட்ட படத்தை அப்லோட் பண்ண சொல்ல படத்தை திரை சொல்லி கேட்க போறேன் ஸோ அது ஒரு ஃபைலாக இருக்கும் ஒரு இமேஜ் ஃபைலை அவர் அப்லோட் பண்ண வேண்டி வரும் ஸோ அது ஃபைல் அப்லோட் ஸோ அது கேட்குது இந்த ஃபைல் எல்லாமே அவர் அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே உங்களோட டிரைவில் சேவ் பண்ணுறவங்களுக்கு ஓகே ஆண்டு கேட்குது நான் எஸ் ஓகே பிரச்சனை இல்லை ஸோ கண்டினியூ சரி ஃபைல் அப்லோட் அக்செப்ட் பண்ணப்பட்டுட்டுது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோடில் ஒரு குறிப்பிட்ட வகையான ஃபைல் இப்போ ஒரு நான் பிக்சரை கேட்கல வேற ஒரு வேர்ட் ஃபைலை எனக்கு அப்லோட் பண்ணி பிடிஎஸ் சொன்னார் பிக்சர்ன்றது ஜேபெக் அல்லது பிஎன்ஜி அல்லது கிஃப் ஃபைல் ஸோ அப்படியான ஃபைலை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அதனால் குறிப்பிட்ட ஃபைல் தான் வேணுமா குறிப்பிட்ட டைப்பான ஃபைல்ஸ் தான் வேணுமான்னு சொன்னால் அதை ஓம் பண்ணிட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் எனக்கு இமேஜ் மட்டும்தான் தேவை மற்றொரு ஃபைலும் எனக்கு தேவைப்படாது ஸோ இமேஜ் எனக்கு கொடுத்தேன்டா அது இமேஜ் ஃபைல் ஜேபெக் கிஃப் பிஎன்ஜி அந்த அப்படியான ஃபைலை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும் மற்றொரு ஃபைலையும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது அதே மாதிரி நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் ஃபைல் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ப்ரொஃபைல் படம் தான் தேவை ஸோ அதனால உண்டு அதை ஒன்றை கூட ஃபைல்ஸ் எனக்கு அப்லோட் பண்ண விடக்கூடாது அதாவது மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் நீங்கள் ஒரு எம்பி சின்ன சைஸில் தான் அப்லோட் பண்ணீங்க நீங்கள் பெரிய சைஸை கொடுத்தீங்கன்னா ஒரு 10 GB என்று கொடுத்தீங்கள் என்றால் ஒவ்வொருத்தரும் 10 GB பெரிய பெரிய படம் போட்டால் உங்களோட கூகுள் டிரைவ் ஃபுல்லாக ரம்பிடும் ஸோ அதனால ஒரு 10 MB ஒரு எம்பி ஸோ அதை நீங்கள் செட் பண்ணி விடலாம் அடுத்த கேள்வி போடுறேன் ரேட் என்ன உங்களை ரேட் பண்ண சொல்லி கேட்குறேன் உங்களோட ஸ்கில்ல ரேட் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறேன் ஸோ அது ரேட்டிங் ஒரு ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் எத்தனை ஸ்டார் உங்களுக்கு வேணும் எனக்கு 10 ஸ்டார் மட்டும் போடணும்டா 10 ஸ்டார் போட்டீங்கன்னா 10 மட்டுமே ஸ்டார் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது 5 ஸ்டார் மட்டும் தான் கொடுத்த வேணும் 1 2 3 5 கிலோ விடும் உங்களேடா 5 ஸ்டாரை கொடுத்தீங்கன்னா 5 ஸ்டார் மட்டும் தான் விடும் அதை விட கூட ஸ்டார் பண்ண விடாது அடுத்தது மல்டிபிள் சூஸ் கிரிட்டை போட்டு பார்ப்போம் ஸோ அதுக்கு கேள்வி போடுவோம் ஸ்கில் லெவல் ஸ்கில் லெவல்னு சொல்லி கேள்வி போடுறேன் அதாவது அவருண்ட என்னென்ன விதமான ஸ்கில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அவர் சொல்ல போறார் எனக்கு ஆங்கிலம் சரளமாக கதைக்க முடியுமா இப்போ லாங்குவேஜ் லெவல் போடுவோம் ஸ்கில் வேண்டாம் லாங்குவேஜ் லெவல் ஸோ அது ஒரு மல்டிபிள் சூஸ் கிரிட்டா இருக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன நான்
நீங்கள் சேட்டில் திருப்பி திருப்பி இண்டெக்ஸ் நம்பரை டைப் பண்ணி கொண்டிருக்காதீங்கோ. தேவையான கேள்விகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இது சம்மந்தமாக இருக்கும் என்று சொன்னால், இந்த படிப்பிக்கிற கோர்ஸ் சம்மந்தமாக இருக்கும், அதை பற்றி செக் பண்ணுங்க. மற்றபடி சேட்டில் இந்த உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் செக் பண்ணாதீங்கோ. அப்படி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான முக்கியமான கேள்வி அதுக்குள்ள செக் பண்ணப்பட்டாலும் நான் பார்க்க மாட்டேன். ஸோ இந்த செட்டும் நான் பார்க்க மாட்டேன். ஃபுல்லாக செட்டை டிலீட் பண்ணிடுவேன், அழிச்சிடுவேன், பார்க்கவே மாட்டேன். சும்மா தேவையெல்லாம் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் செட் பாக்ஸை நிப்பாட்டி விட்டுருவேன். நிப்பாட்டி விட்டேன்னு சொன்னால் ஒரு கதைக்கு நான் கதைக்கிறவங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்குது, அல்லது நாங்கள் நெட்வொர்க் இஷ்யூவால் உங்களுக்கு கதைக்கிறோன்னு கேட்க இல்லை, அல்லது வேறு எதுவும் பாட சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்னட்ட கேட்க இல்லாமல் போயிடும். அதுக்காண்டித்தான் உங்களுக்கு என்னோட தொடர்பு கொள்ளலாம் போயிடும். அதுக்கான செட் பாக்ஸ் ஒன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ சும்மா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் 200 பேர் இருக்கிறீங்க, 200 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடிக்க அதை பார்த்து கொண்டு இருக்கீங்க எனக்கு. ஸோ நான் பார்க்க மாட்டேன், க்ளோஸ் பண்ணிடுவேன். தேவையான லிங்க் வைக்க முடியாது உங்களால. ஸோ இதுல உங்களோட லாங்குவேஜ் லெவல் போட்டிருக்கேன். முதலாவது தமிழ் போடுறேன், இங்கிலீஷ் போடுறேன், இது பேசிக் லெவல் இருக்கிறீங்க. அடுத்து மிட் லெவல், மீடியம் லெவல், அடுத்தது ஹை லெவல்ல இருக்கிறீங்க. ஸோ இப்படி 3 கோலமும் 2 ரோவும் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ ப்ரீவியூ பார்ப்பேன் இப்படி இருக்கேன் இவ்வளோ செஞ்ச விட. ஸோ ப்ரீவியூ பார்க்குறேன். நேம் உங்களுக்கு சொன்ன நான், அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் சொன்ன நான், ஜெண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாய கேள்வியாக இருக்குது. 2ல் ஒன்றைத்தான் உங்களுக்கு செலக்ட் பண்ண விடும். ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனையும் செலக்ட் பண்ணலாம், உங்களை விரும்பின அளவு செலக்ட் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்டை பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனாக இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பண்ண வேணும். ஜெஃப்னா பவனி நம்மளுக்கு 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி விடலாம். டிஸ்ட்ரிக்ட் பிக்சரை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஸோ அட் ஃபைல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிரைவில் இருந்து பிக்சரை இன்சர்ட் பண்ண விடும். ஸோ இதில் ப்ரௌஸுக்கு கொடுத்து உங்களோட கம்ப்யூட்டரில் இருந்து நீங்கள் படத்தை எடுத்து கொண்டு வந்து ஓப்பன் பண்ணீங்க, படத்தை செலக்ட் பண்ணி போட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிரைவில் அப்லோட் பண்ண விடும். உங்களோட ஸ்கில் நல்ல ஸ்கில் ஆனாலண்டா 4 லெவல், ஸ்கில் குறைவு ஃபுல் ஸ்கில். ஸோ அது நீங்கள் ரேட்டிங் கொடுக்கலாம், 1 தொடக்கம் 5 மட்டும் இத்தனையும் ரேட்டிங் கொடுக்கலாம். மற்றது உங்களோட லாங்குவேஜ் லெவலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் நல்லம், இங்கிலீஷ் அவ்வளவா பேசிக் லெவலாக இருக்கு, அவ்வளோ சரியில்லை. ஸோ உங்களோட லெவலை நீங்கள் மல்டிபிள் சூஸ் கிரிட்டில் போடலாம். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன், திருப்பியும் இந்த தொடர்ந்து எடிட் பண்ண போகிறேன், லீவ் பண்ணுறேன். ஸோ அடுத்த கேள்வி, இந்த மல்டிபிள் சூஸ் மாதிரி செக் பாக்ஸ் கிரிடும் இருக்குது. இப்போ செக் பாக்ஸ் கிரிட்னா இதே மாதிரி நீங்கள் 2யும் செலக்ட் பண்ணலாம். தனியாக பேசிக்கும் இருக்கு, மிட்டும் இருக்கு. ஸோ அப்படி ஒன்றுக்கும் மேற்பட்டதுகளை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு ஃபுட் ஹேபிட் கொடுக்குறேன். ஃபுட் ஹேபிட்டில் கொடுத்துட்டு இதை செக் பாக்ஸ் கிரிட்டாக கொடுக்குறேன். ரோவில் எனக்கு வரப்போகுது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். இந்த குளத்தில் கொடுக்க போகிறேன், அதே சாப்பாடுல கொடுப்பேன். அப்பம், இடியப்பம், தோசை, புட்டு. சரியா, இதில் ரிவ்யூ பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் அப்பம் சாப்பிட்றோம், இடியப்பம் சாப்பிட்றேன், 2யும் சாப்பிட்றேன். நான் லஞ்சுக்கு சோறை போட மறந்துட்டேன், தோசைன்னா தோசை. டின்னருக்கு நான் இது எல்லாமே கூடுதலாக சாப்பிட்றேன் நான். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸை எது கூட பாவிக்கிற நீங்கள் வச்சுக்கொண்டு உங்களோட ஹேபிட் எப்படி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ற நீங்களோட ஹேபிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ண விடக்கூடாது, மல்டிபிள் சாய்ஸ், சாரி மல்டிபிள் ஆன்சர்ஸ் கொடுக்க வேண்டி வரும் ஒவ்வொன்றுக்கும். அதனால தான் நான் செக் பாக்ஸ் போட்டேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒன்றை தான் கொடுக்கணும். எனக்கு தமிழ் பேசிக்காம இருக்கு, மிட்டாம இருக்குன்னு சொல்லல, தமிழ் பேசிக்கும் ஹையும் சொல்லலாது, ஏதோ ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்காண்டி தான் அதில் செக் பாக்ஸ் கொடுக்கல, இதில் செக் பாக்ஸ் கொடுத்துறேன்.
அடுத்த கேள்வி ஸ்லீப்பிங் டைம். சும்மா ஸ்லீப்பிங் டைம் அதை கேட்கிறேன். எத்தனை நாள் படுக்கிற நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். நேரத்தில் செலக்ட் பண்ணி விடுறது. ஸோ இந்த விதமாக நீங்கள் கேள்விகளை நீங்கள் முதல் ரெடி பண்ண வேணும். அதே மாதிரி இந்த இதுல பாருங்க, ஆன்சர் டைப் டைமாக கொடுக்கலாம், டியூரேஷன் ஸ்லீப் 10 மணிக்கு படுக்கிறேன் நான் அப்படி ஒரு மீனிங்லையும் கொடுக்கலாம், அல்லது நான் 3 மணித்தியாலம் படுக்கிறேன் 8 மணித்தியாலம் படுக்கிறேன் நான். ஸோ இல்லை ஸ்லீப்பிங் டைமை போடுவோம். அடுத்த கேள்வி போடுவோம், ஸ்லீப்பிங் ஹவர்ஸ். ஸோ ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் அதுவும் ஒரு டைம் தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் டியூரேஷன், நான் எவ்வளவு நேரம் நித்திர கொள்றேன், இது எத்தனை மணிக்கு நித்திர கொள்றேன்னா இது எவ்வளவு நேரம் நித்திர கொள்றேன், வளமையான நித்திர கொள்ற டைம். ஸோ அப்படி எல்லா கேள்விக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்களுக்கு தேவையானதுகளை நீங்கள் சூஸ் பண்ணி போடணும். இந்த சஃபில் ரோ ஆர்டர் உங்களோட ரோண்ட ஆர்டரை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னரை ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு விதமாக காட்டும். எனக்கு காட்டும் முதல் பிரேக்ஃபாஸ்ட், அடுத்த லஞ்ச் டின்னர் காட்டும். உங்களுக்கு முதல் ஒரு ஆளுக்கு காட்டும் லஞ்சை முதலாக காட்டி டின்னர் அப்புறம் காட்டி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை காட்டும். ஸோ அந்த ஆர்டரை மாற்றும். ஸோ இதுகளில் இருக்க ஆப்ஷன் எல்லாத்துக்கும் எல்லா ஆப்ஷனும் பெறாது. இந்த ரேட்டிங்குக்கு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுக்கலாம். இது இந்த என்ன கேள்வி, இந்த கேள்வியை பற்றியான மேலதிக விளக்கம் கொடுக்கலாம் நீங்கள். ரைட். அடுத்தது இப்போ கேள்விகள் எல்லாமே நாங்கள் போட்டுட்டோம். அடுத்து என்ன செய்ய போறோம்னா இம்போர்ட் கொஷன். இம்போர்ட் கொஷன்ன்றது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச கூகுள் ஃபார்ம் உங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் அந்த கூகுள் ஃபார்ம்ல இருந்து நீங்கள் கேள்விகளை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில் நான் செஞ்சு முடிச்சிடும், அவ்வளோ செஞ்சுட்டு வைப்போம். இப்போ நான் ஸ்டாஃப் டீட்டெயில் செய்ய போகிறேன். சரி, ஸ்டாஃப்டேருந்து டீட்டெயில் கேட்க போகிறேன். அப்போ அதில் நான் என்னென்னா கேள்விகளை நேம் தான் கேட்க போகிறேன். ஸோ நான் ஃபுல்லாக கேள்விகளை டைப் பண்ண தேவையில்லை. ஏனென்றா ஏற்கனவே நான் ஸ்டூடெண்ட் அதுவும் நான் தானே ஓனர், இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயிலுக்கு நான் தான் ஓனர்ன்றபடியால் நான் அதில் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் கொஷனை கொடுத்தேன் சொன்னால் கேட்கும் எந்த ஃபார்ம்ல இருந்து இம்போர்ட் பண்ண போறீங்கன்னு. ஸோ எனக்கு இப்போ ஃபார்ம் தெரியும், ஸ்டூடெண்ட் டீட்டெயிலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயிலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட் டீட்டெயில் இருக்கிற எல்லா கேள்வியும் வெப்சைட்டில் காட்டும். ஸ்டூடெண்ட் டீட்டெயில் கேள்வி எனக்கு என்னென்ன கேள்வி இம்போர்ட் பண்ண போகிறேன், ஸ்டாஃபுக்கு நேம் கேட்கணும், அட்ரஸ் கேட்கணும், டேட் ஆஃப் பர்த் கேட்கணும், ஜெண்டர் கேட்கணும், மற்றது ப்ரொஃபைல் படமும் கேட்பான், அவ்வளோ காணும், அட்ரஸ் வேண்டாம். ஸோ இந்த 4 கேள்வி கேட்பான். ஸோ இம்போர்ட் ஃபோகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த 4 கேள்வியும் இதில் வந்துடும். இங்கே பாருங்க, நேம் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, ஜெண்டர் கேட்குது, பிக்சர் கேட்குது. இந்த 4 கேள்வியும் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் மினக்கட தேவையில்லை, திருப்பி ஃபுல்லாக நீங்கள் செய்யணும் மட்டும் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறபடியால் அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கிறபடியால் நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணி போட்டு தேவையான மாற்றலாம். இதில் நேமுக்கு முன்னா ஃபுல் நேம், இப்போ அது ஃபுல் நேமாக கேட்குற கேள்வியாக இருக்கும். இந்த கேள்வி தேவையில்லை. ஸோ இந்த கேள்வியை டிலீட் பண்ணுறேன். தேவையில்லாதல இந்த டிலீட் கொஸ்டினை கொடுத்தீங்கன்னா அந்த கேள்வி அழிச்சு போயிடும். ஸோ இந்த கேள்வி தேவையில்லை இதே அழிக்கலாம். ஸோ தேவையில்லா கேள்விகளை நீங்கள் அழித்து கொண்டு போகலாம். அதான் இம்போர்ட் கொஸ்டின். ஏற்கனவே இருக்கிற கொஸ்டின்லேருந்து ஃபார்முகள்லேருந்து அந்த கொஸ்டின்ஸை இம்போர்ட் பண்ணி எடுக்கிறது. மற்றது டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் இருக்குது, நான் இன்னொரு டைட்டில் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு இந்த ஜெண்டருக்கு பிறகு இல்லை ஸ்டூடெண்ட் ஃபார்மில் ஜெண்டருக்கு பிறகு ஜெண்டர் மட்டும் பர்சனல் டீட்டெயில் மாதிரி தானே, நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் உள்ள பர்சனல் டீட்டெயில். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு புதுசாக ஒரு டைட்டில் வேணும் என்று சொன்னால் இதில் பாருங்க டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கிடக்கு, அதை ஆட் பண்ணிங்கள்டா ஜெண்டருக்கு பிறகு ஒரு டைட்டிலும் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் வரும். ஸோ இதுக்கு என்ன நான் பேர் கொடுக்க போறேன்டா பர்சனல் இன்ஃபோன் கொடுத்துருக்கேன், சும்மா ஒரு தலையை அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் தேவை அதுவும் கொடுக்கலாம், அது ஆப்ஷனல், தேவையில்லைனா விடலாம். ஸோ அதே மாதிரி இந்த டைட்டிலுக்குள்ளேயும் நான் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் இன்னொரு சப் டைட்டில் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் ஆட் பண்ண போறீங்களோ அதில் கிளிக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே வரும். ரைட், தேவையில்லைண்டா அழிச்சு விடலாம், அது தேவையில்லை.
ரைட். ஸோ இப்படி ஒரு ஃபார்ம் உருவாக்கிறேன். இப்போ இந்த ப்ரீவியூ பார்ப்போம். ஸோ தலையங்கத்தின பெயர், சாரி ஃபார்மோட பெயர், அடுத்த கொஞ்சம் கேள்விகள் கேட்குது. ஜெண்டருக்கு பிறகு இன்னொரு தலையங்க மாதிரி குட்டி தலையங்கம் சப்டைட்டில் ஒன்று டாக்டர், அதுக்கு பிறகு கொஞ்சம் கேள்வி கேட்குது. இந்த சப்டைட்டில் போடலாம் நீங்கள். இதான் இந்த கூகுள் ஃபார்ம். இங்கே பாருங்க, இதில் டைம் நான் படுக்கிறது 10 மணி PM. அதே மாதிரி ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் நான் கிட்டத்தட்ட 8 மணித்தியாலம் 0 நிமிஷம் 0 செகண்ட் படுப்பேன் என்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி விடக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அடுத்தது இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பிக்சர் இன்சர்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த ஃபுட் என்ற கேள்வி கேட்குறேன் தானே, அதுக்கு பக்கத்தில் இந்த ஃபுட் சம்மந்தமாக ஒரு பிக்சரை போட்டால் இந்த ஈஸியாக கேள்வி விளங்க பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு பிக்சர் போடுறேன். அல்ல அந்த கேள்வியோட சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் இப்போ கீழ்காணப்படுமை படத்தை வைத்துக்கொண்டு கேள்விகளுக்கு விடைய அணிக்கன்னு சொல்லி கேட்போம். அப்படியான கேள்விகளுக்கு சொன்னால் இந்த பிக்சரை நீங்கள் இந்த கேள்வியோட சேர்த்து போடுறதுக்கு இந்த பிக்சரை பாவிக்கலாம். ஸோ இன்சர்ட் இமேஜில் நான் என்ன செய்கிறேன்டா, கூகுள் இமேஜில் என்னட்ட படம் இல்லை, நான் கூகுளில் தேட போகிறேன். ஸோ ஃபுட் அண்டு தேடுவோம். ஸோ நிறைய ஃபுட் வரும். நான் அதில் இந்த படத்தை எடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபுட்ஸ் என்ற கேள்வியில் ஒரு படமும் சேர்த்து இதில் அட்டாச் பண்ணப்பட்டு இந்த படத்தோட சேர்த்து அந்த கேள்வி இருக்கு. ஸோ இப்படியான கேள்விகளுக்கு நீங்கள் இதை பாவிக்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு தனி படமே வேணும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு அடுத்ததாக பாருங்க இருக்குது அட் இமேஜ் இருக்குது. இது கேள்விக்குள்ள ஒரு படத்தை சேர்த்து கொண்டு கேள்வியையும் படத்தையும் சேர்த்து கேட்கறது. இது பார்த்தீங்கன்னா தனியாக படம் மட்டும் போடுறேன். ஸோ நான் என்ன செய்யறேன்டா, ஸ்டூடெண்ட் டீட்டெயில் என்ற தனியாக விருத்தேன், அதுக்கு கீழே ஒரு தனியாக ஒரு படம் மட்டும் போட போறேன். அதுவும் கூகுள் இமேஜில் சர்ச் பண்ண போறேன். அப்ளிகேஷன் ஹோம் என்று கொடுக்குறேன். ஸோ இந்த படத்தை போடுவோம். ஸோ நான் ரெண்டமாக எடுத்து ஒரு படத்தை போடுறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிய படம் தான், கேள்வி என்று இல்லை, கேள்வி விடை என்ற ஆப்ஷனுக்கே இல்லை. இதில் நேர ஒரு படம் இருக்குது, அதுக்கு கீழே கேள்வி தொடங்குது. ஸோ தனிய படம் போடுறது, இது தலையங்கம் போடுறது, மற்றபடி கேள்விகளுக்கு படம் போடுறேன்டா ஒவ்வொரு கேள்வியிலையும் பார்த்தீங்கன்னா படம் இருக்கும். கேள்வி பக்கத்திலேயே படம் இருக்கும். அது ஒவ்வொரு வினாக்களோட சம்மந்தப்பட்ட அந்த கேள்விகளை படங்களை போட்டுக்கொண்டு போகலாம். மற்றது வீடியோ, உங்களுக்கு தனி ஒரு வீடியோ படம் எப்படி போட்டிங்களோ அது மாதிரி ஒரு வீடியோ அதில் போடணும்னு சொன்னால் ஆட் வீடியோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது யூடியூப்ல இருந்து உங்களை வீடியோ செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நான் சர்ச் பண்றேன் சும்மா. ஸோ ஃபுட் அடிக்கிறேன். ஸோ ஃபுட் சம்மந்தமான வீடியோ ஒன்று வருது, அதை இன்சர்ட் பண்றேன். இது எப்படி நீங்க படம் இதில் இன்சர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தனியாக ஒரு வீடியோ மட்டும் வரும், கேள்விகளோட சம்மந்தப்படாத ஒரு வீடியோ, தனியாக ஒரு வீடியோ. ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது அட் செக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா விளையமா செஞ்சது ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஃபார்மாக தான் இருக்குது. தொடக்கத்துலேருந்து கடைசி கேள்வி மட்டும் ஸ்க்ரோல் பண்ண ஒரே ஃபார்மாக வருது. அடுத்து என்ன செய்ய போறேன்டா, செக்ஷனா முதலாவது செக்ஷனில் கொஞ்சம் கேள்வி, அடுத்த செக்ஷனில் கொஞ்சம் கேள்வி, அப்படி ஒரு ஆப்ஷனில் யோசிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இந்த நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரோட முதலாவது செக்ஷன் முடிஞ்சேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு செக்ஷனை புதுசாக போடுறது. ஸோ இதுக்கு பிறகு ஒரு செக்ஷன் வேணும். ஸோ இதுக்கு பிறகு ஒரு செக்ஷனை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் இதில் வந்துட்டு செக்ஷன் 2 வந்துட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் பேர் வைக்கலாம், செக்ஷனுக்கு தேவையால் நீங்கள் ஒரு பேரை வச்சு கொள்ளலாம். செக்ஷன் 2. இப்போ ப்ரீவியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செக்ஷன் 1 அவ்வளோ ப்ரீவியூ அது பாருங்க. அதான் மேல் செக்ஷன், தலையங்கம், ஏதோ ஒரு படம், தனி ஒரு படம் தான் இருக்குது, கேள்விகள் 2 3, மற்ற தனி வீடியோ ஒன்று கிடக்குது, அதோட முடிஞ்சுது. அடுத்த நெக்ஸ்ட் ரெண்டு கிடக்குது, அது ரெண்டாவது செக்ஷன். நெக்ஸ்டா கொடுத்தீங்கன்னு சொன்னா அது சில கட்டாய கேள்விகள் உங்களை ரப்பாமல் அங்கால போக விடாது. ஸோ கட்டாய கேள்விகளுக்கு இதை ஒரு ஆன்சர் கொடுத்தே ஆக வேணும். கொடுத்துட்டு நெக்ஸ்டா கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது செக்ஷன் வந்துட்டேன். செக்ஷன் தலையங்கம் ஒன்று வைக்கல தானே, அதுக்குள்ள
பர்சனல் இன்ஃபோன்னு சொல்லி ஒரு டைட்டில் ஒன்று போட முடியாது அதை காட்டுது. மற்ற ஃபுட்ன்னு சொல்லி ஒரு படத்தோட ஒரு கேள்வி கிடக்கு ஃபுட்ஸ் அண்டு. நான் அதில் இதுவும் கட்டாய கேள்வி, அதனால நீங்கள் கட்டாய கேள்விக்கு ஆன்சர் பண்ணினால் இதோட சப்மிட் கொடுக்கலாம். கட்டாய கேள்விக்கு ஆன்சர் பண்ணினா பிறகு உங்களுக்கு சப்மிட் பண்ண விடும். இப்போ நீங்கள் கட்டாய கேள்வி ஆன்சர் பண்ண அப்படியே உங்களுக்கு சப்மிட் பண்ண விடையில. ஸோ இப்போ விளங்கி இருக்கும் செக்ஷன் என்ன, அதாவது செக்ஷனாக பிரிச்சுங்களா கேள்விகளை பகுதி பகுதியாக பிரிச்சு பிரிச்சு கேட்கலாம். அதே மாதிரி இந்த மல்டிபிள் சூஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆப்ஷனுக்குள்ள பாருங்க, கோ டு செக்ஷன் பேஸ்ட் ஆன் ஆன்சர், அதாவது இதுல ஆன்சருக்கு ஏற்றால் போல் நீங்க செக்ஷனுக்கு போகலாம். சரி, உதாரணத்துக்கு நான் இதுக்கு கீழே கடைசியா ஒரு செக்ஷன் ஒன்று போடுறேன். மூன்றாவது செக்ஷன், முதலோட ரெண்டாவது செக்ஷன் போட மூன்றாவது செக்ஷன், அதுல ஒரு கேள்வி போடுறேன். அதுக்கு கீழே அதாவது ஆண்களா இருந்தா ஒரு குறிப்பிட்ட கேள்வி கேட்க போறேன். ஸோ அதுக்கான ஒரு கேள்வியை ஒன்று போட வேணும். ஸோ ஆண்களுக்கு சும்மா ஒர்க்கிங் எடுக்க வைப்பேன். சும்மா சாம்பிள் தானே. ஸோ ஆண்களுக்கு ஒர்க்கிங் எடுக்க போகிறேன். அதுக்கு அடுத்த இன்னொரு செக்ஷன் ஒன்று போடுறேன். அது பெண்களுக்கான கேள்வியாக. ஸோ இதில் நான் செக்ஷனை தலையங்க வைக்க போகிறேன். சும்மா மேல் வைக்கிறேன். இந்த செக்ஷனை தலையங்க வைக்கிறேன். ஃபீமேல் வைக்கிறேன். ஸோ இதுக்குள்ள ஒரு கேள்வி போடுறேன். ஒர்க்கிங் ஸ்டடிங் போடுறேன். சரியோ, அது அது ஒரு ஷார்ட் ஆன்சர். ஸோ ரெண்டு விதமான கேள்வி வச்சிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, இதுல நீங்கள் மேலண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா எனக்கு மேலுக்கான ஒர்க்கிங் என்னன்னு கேட்க வேணும். ஃபீமேல் என்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்டடிங்கை பற்றி கேட்க வேணும். ஒர்க்கிங்கை பற்றி கேட்கக்கூடாது. அதான் என் நோக்கம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னு சொன்னால் கோ டு செக்ஷன் பேஸ்ட் ஆன் ஆன்சர், அதாவது ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஆன்சர் இருக்கக்கூடிய ரெண்டு செக்ஷன் தான் வச்சிருக்கேன் நான். எனக்கு மட்டும் தேவையில்லை. ஸோ அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி செக்ஷனுக்கு போக சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் எங்கே போகணும், மேலுக்குரிய செக்ஷன் 3க்கு போக வேணும். ஃபீமேல் என்று கொடுத்தீங்கள் என்றால் ஃபீமேலுக்குரிய செக்ஷன் 4க்கு போக வேணும். ஸோ இந்த ஆன்சரை வச்சுக்கொண்டு அந்த கேள்வியை கேட்கும். நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ மற்றது இந்த ரெக்வயர்டுகள் எடுத்து விட போகிறேன். ஏனென்றால் இல்லைன்னா ஃபோம் எனக்கு ரப்ப விடாது. ஒரு கால் நான் சும்மா எதுவும் டைப் பண்ணி கொண்டிருக்க வேணும். ஸோ இது ரிக்வயர்டாக இருக்கட்டும், மேல் ஃபீமேல். மற்றதெல்லாம் ரிக்வயர்டு எடுப்போம். ஃபுட் எல்லாம் ரிக்வயர்டை போட்டால் ஆப்ஷன்லாம் கொடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட் வேண்டாம், ஸ்கில் வேண்டாம், லாங்குவேஜ் வேண்டாம், ஃபுட் ஹேபிட் வேண்டாம், சரி எல்லாத்தையும் ரிக்வயர்ட் எடுத்துட்டேன். இது எடுத்துருவோம். ரைட், இப்போ ப்ரிவியூ பார்க்குறேன். இமெயில் கட்டாயம் அதை கலெக்ட் பண்ண கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் கொண்டு நீங்கள் அப்போ ஒன்று மட்டும் தேவையில்லை. நேராக மேல் என்று கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். பாருங்க மேலுக்குரியது வந்துட்டுது. ஒர்க்கிங் எடுக்க இருக்குது. பேக் பண்ணுறேன். நான் ஃபீமேலை கொடுத்து பார்க்குறேன். ஃபீமேல், நெக்ஸ்ட். ஃபீமேலுக்குரியது வந்துட்டுது. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். மேல் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு போகும், ஃபீமேல் என்று சொன்னால் இன்னொரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு போகும். ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேள்விகள் மாற்றி கொண்டு இருக்கலாம். வேறு வேறு ஆட்களுக்கு வேறு வேறு விதமான கேள்விகளை கேட்கலாம். படிக்கிற பிள்ளைகள்டா அவைக்கு ஒரு விதமான கேள்வி, வேலை செய்கிற ஆக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அவைக்கு வேறு விதமான கேள்வி. ஸோ அந்த அப்படியான நோக்கத்துக்காண்டி இதை பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி ஒரு செக்ஷன் முடியும். உதாரணத்துக்கு முதலாவது செக்ஷன் முடிய எங்கே போகணும். ஸோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் செக்ஷன் எங்கே போகணும், செக்ஷன் 2க்கு போகணுமா, 3க்கு போகணுமா, 4க்கு போகணுமா, எங்கே போகணுமான்றது ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நான் இந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி மாறுறபடியால் எனக்கு இது ஆப்ஷன் யோசனைப்படாது.
ஸோ அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது செக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஆன்சர் பண்ணி முடிய என்ன செய்ய வேணும்? இதை ஆன்சர் பண்ணி முடிய எனக்கு சப்மிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். இதுக்கு சப்மிட் பண்ணணும். மூன்றாவது ஆன்சர் பண்ணி முடிய ரெண்டாவதுக்கு போகணும். நாலாவது ஆன்சர் பண்ணி முடியவும் ரெண்டாவதுக்கு போகணும். ஸோ அப்படி நீங்கள் ஓர்டரில் மாற்றலாம். செக்ஷனில் பிரிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வேறு வேறு ஓர்டர் கட்டாயம் 1 2 3 2 அதே ஓர்டர்லாம் செய்ய வேண்டியில் நீங்கள் ஓர்டரில் மாற்றி விடலாம். ஸோ இப்போ இவ்வளவு விளங்காமல் இருந்தால் அல்லது இவ்வளத்துக்குள்ளேயும் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு சொன்னால் கேட்கலாம். மைக் அன்மியூட் பண்ணி போட்டு கேளுங்க. சார் கேளுங்க. எனக்கு அந்த இமேஜ் போட்டதை இன்னொரு தரம் செஞ்சு காட்டியலுமா? கேள்விக்கு இமேஜ் போட்டதா அல்லது தனி ஓ, இமேஜ் போட்டதா? தனி இமேஜ் ஒன்று போட்டது மேல. ஓ இங்கே இப்போ இதில் பாருங்க, இந்த ஆப்ஷன் இருக்கு ஆட் இமேஜ், ஆட் வீடியோ. சும்மா ஆட் இமேஜை கொடுத்தீங்கன்னா வேறு இமேஜ். அதில் நீங்கள் இதில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்லோட் பண்ணலாம் உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து, வெப் கேம்ல எடுத்து போடலாம், ஜூஆர்ல எடுத்து போடலாம், ஃபோட்டோ எடுத்து போடலாம், கூகுள் டிரைவ் உங்களோட டிரைவ்ல எடுத்து போடலாம், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை டைப் பண்ணி போட்டு சர்ச் பண்ணினீங்களா எனக்கு படங்கள் வரும். அதில் தேவையான படத்தை எடுத்துட்டு அல்லது இதில் அப்லோட் பண்ண போகிற படத்தை ப்ரௌஸ் பண்ணி விட்டுட்டு இன்சர்ட் பண்ணீங்கடா சரி இதில் கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரௌஸ் பண்ணலாம் அல்லது கூகுள்லேருந்து இருக்கலாம். இன்சர்ட் கொடுத்தீங்கடா இதில் இப்படி ஒரு படம் வரும். தனியே படம் மட்டும் வேற ஒன்றும் வராது, கேள்வியோட இல்லை. அல்லது கேள்விக்குள்ள படம் போடணும்டா ஒவ்வொரு கேள்விக்கு பக்கத்துலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு படம் போடுறது, ஆட் இன்லைன் இமேஜ். அதாவது கேள்விகளோட சேர்த்து ஒரு படம் போடுறது, குட்டியா ஒரு படம் போடலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ சார், ஓ இந்த டீட்டெயில் ஆன்சர் எங்க சர்வ் ஆகும்? அதை நான் சொல்லுவேன். இங்க என்ன சொல்றேன் நான், உங்களோட கூகுள் ஃபார்ம் எல்லாம் டிரைவ்ல சேவ் ஆயிருக்கு. உங்களோட கூகுள் ஃபார்மால கலெக்ட் பண்ற டீட்டெயில் எல்லாம் அங்க போகும்ன்றதை நான் சொல்லுவேன். ஓகே சார். ஓகே சார், இதுல போன் நம்பர் ஆட் பண்றதுக்கு ஆப்ஷன் எதுவும் இருக்கா? ஃபோன் நம்பர் என்ற நம்பர் ரானே. ஸோ ஆன்சர் ஷார்ட் ஆன்சர் ரானே, நம்பர் ரெண்டு இல்லை ஷார்ட் ஆன்சர். டைப் பண்ண தானே வேணும். ஃபோன் நம்பர் டைப் பண்ண செலக்ட் பண்ணி விட இல்லாத ஃபோன் நம்பரை, ஏன்னா ஊருப்பட்ட நம்பர் இருக்குது. அப்போ அதனால நீங்க டைப் பண்ணித்தான் விட விடும். சும்மா நேம் கேட்ட மாதிரி தான். எனக்கு 9 சேட்ஸ் காட்டுது. நீங்க சும்மா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தானே அடிச்சிருக்க போறீங்களா? ஸோ செட் ஓப்பன் பண்ணி பார்க்கல. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சார், அந்த செக்ஷன் என்னன்னு பிரிக்கிறது? முதல்ல கடைசியா இருக்கு ஆட் செக்ஷன் அண்டு. எந்த கேள்விக்கு கீழே செக்ஷன் வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ உதாரணத்துக்கு இந்த கேள்விக்கு கீழே அதை ரேட்டிங் பண்ணி நான் பிறகு அடுத்த மிச்சம் எல்லாமே இன்னொரு செக்ஷன் வேற வரும். இங்கே லாங்குவேஜ் லெவல், ஃபுட் ஹேபிட், இந்த ரெண்டு வேணும். இங்கே சரி உதாரணத்துக்கு இந்த ரெண்டும் எனக்கு ஒரு செக்ஷனாக வேற வேணுமெண்டா இதுக்கு பிறகு ஒரு செக்ஷனை போடுறீங்க பாருங்க. இந்த ரேட்டிங்குக்கு பிறகு ஒரு செக்ஷன் வந்துட்டுது. அந்த செக்ஷனுக்குள்ள லாங்குவேஜ் லெவல் இருக்குது, ஃபுட் ஹேபிட் இருக்குது. இது வரக்கூடாது, ஸ்லீப்பிங் டைம் வரக்கூடாண்டா இதுக்கு முன்னாலே இன்னொரு செக்ஷனை போட்டுக்கூடாது. அதாவது ஸ்லீப்பிங் டைமுக்கு முன்னால இன்னொரு செக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்ஷன் 3க்குள்ள லாங்குவேஜ் லெவலும் ஃபுட் ஹேபிட்டும் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு செக்ஷனாக போயிடும். ஸோ அப்படி செக்ஷனாக பிரிக்கிறது. ஓகே சார். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு தானே. இந்த ஆப்ஷன் என்ன செய்யும்டா இதுக்கு பிறகு உதாரணத்துக்கு இந்த கேள்விக்கு பிறகு என்ன வேணுமோ அவ்வளவு இதில் போடலாம், இந்த சைட்ல போடலாம். இந்த கேள்வி பிறகு தான் வரும்லாம். இந்த கேள்வி பிறகு செக்ஷன் வேணும்னா செக்ஷன் போடலாம், வீடியோ போடலாம், இமேஜ் போடலாம், டைட்டில் போடலாம், கேள்வி ஒன்று இம்போர்ட் பண்ணி எடுக்கலாம், அல்லது புதுசாக ஒரு கேள்வி போடலாம். இந்த கேள்விக்கு பிறகு இந்த கேள்விக்கு முதல் என்று சொன்னா நீங்க என்ன செய்ய வேணும், அதுக்கு முதல் இருக்க கேள்வியை கிளிக் பண்ணி போட்டு தான் இதை போட வேணும். இந்த ஆப்ஷனை தான் அந்த கேள்விக்கு மேலே வரும். ஸ்லீப்பிங் டைமுக்கு மேலே வேணும்னு சொன்னா இதெல்லாம் போட வேணும். ஸ்லீப்பிங் டைம்ல வச்சு கொண்டு போட்டீங்கன்னா அது கீழே தான் வரும் கேள்வியோ அல்லது இந்த ஆப்ஷன் இல்லாம இந்த இந்த
ஆப்ஜெக்ட்ஸ் இந்த கம்போனன்ட்ஸ் எல்லாமே நீங்க எங்க நிக்கிறீங்களோ அது கீழே வரும். கிளிக் பண்ற இடத்துக்கு கீழே. யாரை கேட்குறேன்டா குயிக்காக கேளுங்க, இல்லை அடுத்ததுக்கு போவோம். சார் ஓம். அந்த ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்க 10 நம்பர் மட்டும்தான் அந்த லிமிட் பண்ணி வரணும்டா அப்படி செட் பண்ணிடலாம். அப்படி செட் பண்ணிடலாம். அது நேம் என்று சொன்னா 20 எழுத்து வரணும், அப்படி அதுகள் செட் பண்ணிடலாம். அது அதை கூகுள் ஃபார்ம்ல செட் பண்ணிடலாம். அது ஸோ வேற வெப்சைட்ல வேற டூல்ஸை நீங்க பாவிக்கும் போது செட் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம்ல அப்படி செட் பண்றவன் நார்மலா செட் பண்ணிடலாம். அது மேபி சில அட்வான்ஸை பாவிச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அட்வான்ஸும் நீங்க ஆட் பண்ணலாம். அதாவது இதுக்கு மேலதிகமான வேலைகளை செய்யறதுக்கு பாருங்க, ஆப் ஸ்கிரிப்ட் கிடக்குது, அட்வான்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணி செய்யலாம். இங்க இருக்கு கெட் அட்வான்ஸ் ஸ்கிரிப்ட். ஆனா அதுகளில் செய்யலாம் முடியும், நார்மலா பேசிக்கா செய்யலாம். ஓகே, தேங்க்ஸ். இந்த ஸ்கிரிப்ட் அல்லது அட்வான்ஸ்ன்றது கூகுள் ஃபார்மோட சேர்த்து பாவிக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த இதில் நான் ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் ஒன்று போடுறேன், கேள்விகள் கொஞ்சம் போடுறோம், 10 கேள்வி போடுறேன் வைங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்க போறேன்னு சொன்னா இதில் டைம் ஓடிக்கொண்டிருக்கா, டைம் ஒன்று மோடியில் இந்த இதில் கூகுள் ஃபார்மில் டைம் ஒன்று மோடுற ஆப்ஷன் நார்மலா இல்லை. அதாவது அந்த 10 நிமிஷத்துக்குள்ள வெள்ளத்தையும் ரப்ப வேணும், இல்லை 5 நிமிஷத்துக்கு ரப்ப வேணும், இல்லை தண்டை வேலை சேவ் ஆகணும். ஸோ அப்படியான நார்மலா செய்யலாம். அதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸில் செய்யலாம். டைமர் சொல்லி அட்வான்ஸ் இருக்குது. அந்த அட்வான்ஸை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் சும்மா அட்வான்ஸ் போய் காட்டுறேன். அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா அந்த உங்களோட ஃபோனில் நீங்கள் ஆப்ஸ்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படித்தான். ஸோ இது அட்வான்ஸில் சும்மா டைமர் ஸோ டைமர் அடிக்கிறேன். ஸோ டைமர் சொன்னால் பாருங்க இதில் காட்டுது. ஸோ கணக்கு இருக்கும், நிறைய இருக்கும். இதில் எது வேலை செய்யும், எது வேலை செய்யாது, எது செக்யூரிட்டியானது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஃபோம் டைமர் சும்மா இதில் கிடக்கு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். உங்களுடைக்கு இன்ஸ்டால் ஆன பிறகு சும்மா குட்டி ஆப்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் அதை பாவிக்கலாம். இதில் காட்டி உதாரணத்துக்கு காட்டியிருக்கேன். இதில் டிஜிட்டல் இருக்குது, அனலாக் இருக்குது. ஸோ நிறைய டைமர்ஸ் இருக்குது. ஆனால் இது எவ்வளவு தூரம் சரியா வேலை செய்ய மாட்டேன் எனக்கு தெரியாது. ஆக்கள் வேறு ஆக்கள் டெவலப் பண்ணி கூகுள் ஃபார்மோட இன்டிகிரேட் பண்ணி போடுறது. சரி, இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த add-ons. ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் கூகுள் ஃபார்முக்கு இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற வசதிகளை தவிர இன்னும் வசதிகளை கூட்டுறதுக்கு நீங்கள் add-ons பாவிக்கலாம். add-onsல இந்த டைமர், மற்றது இந்த கொஸ்டின் நம்பர்ஸ் போடுறது, இதில் கேள்விகளுக்கு இலக்கம் போடலாம். இதில் நீங்களாம் டைப் பண்ணணும். இலக்கம் முதலாவது நேம், ரெண்டாவது அட்ரஸ், தானா நம்பர் போடாது. ஸோ அதில் அட்வான்ஸுகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் அட்வான்ஸில் டவுன்லோட் பண்ணி போட்டு நீங்கள் தண்டபாட்டிலேயே நீங்கள் இதில் கேள்விக்கு இலக்கம் போடத்துல தானே அது முதலாவது நேம், ரெண்டாவது அட்ரஸ், மூன்றாவது டிஓபி எடுத்து தண்டபாட்டிலே நம்பரை போடும். ஸோ அப்படியானதுகள் டைமர், ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பாவிக்கலாம். ரெண்டாவது கஸ்டமைஸ் பண்ணலாம் அந்த தீமை. அதாவது பேக்ரவுண்ட் கலர், ஃபோர்கிரவுண்ட் கலர், ஹெடிங்குக்கு என்ன கலர், கொஷனுக்கு என்ன கலர், நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர், ஸோ அதுகள் எல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு ஹெடர் ஒன்று போட போகிறேன். கேள்விக்கு மேலே ஒரு ஹெடர் ஒன்று போட போகிறேன். ஸோ நான் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற ரவுண்ட் எடுத்து போடுறேன். நீங்கள் வேறையும் எடுத்து போடலாம். நீங்கள் உருவாக்குனதே அப்லோட் பண்ணி போடலாம். நான் சும்மா டிஃபால்ட்டாக இருக்கிற போடுறேன். பாருங்க மேலே ஒரு சின்ன ஹெடர் ஒன்று வந்துட்டுது. அடுத்தது ஹெடர் டெக்ஸ்ட். அதுக்கு என்ன ஃபோண்டில் எனக்கு வேணும், மற்ற என்ன சைஸில் வேணும். ஸோ 24 இருக்கட்டும். ரெண்டாவது கொஷின்ஸ் ஒரு தொடுத்தெழுத்து மாதிரி போடுவோம். ஸோ தொடுத்தெழுத்து மாதிரி பாருங்க, கேள்விகள் எல்லாம் ஒரு தொடுத்தெழுத்து மாதிரி வருது. சைஸ், அதன் சைஸ் எவ்வளவு வேணும். மற்றது டெக்ஸ்ட், அதை தவிர காணப்படுற டெக்ஸ்டில் எப்படி வேணும், அதை நாங்கள் ஒரு பெரிய பிளாக் லெட்டரில் போடுவோம்.
சரியோ? பார்த்தீங்கள் என்றால் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஒரு தடிச்ச ஒரு பிளாக்கான லெட்டர்ல இருக்குது. கேள்விகள்லாம் தொடுத்தெழுத்தா இருக்குது. இந்த தலையங்கம் ஒரு வித்தியாசமான ஃபோன்ல இருக்குது. ஸோ இது டெக்ஸ்ட் அண்ட் அது சம்மந்தமான ஸ்டைல். அடுத்தது இந்த காலர், ஏற்கனவே ஹெடர் சொல்லிட்டேன். காலர் இது ஃபோர்கிரவுண்ட் கலர்னு சொல்றது. அடுத்தது பேக்ரவுண்ட் கலர். ஃபோர்கிரவுண்டை ஒரு கடும் நீளமா போடுறேன். பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் ஊத்த மஞ்சள் அப்படி ஒன்று போடுறேன். அல்லது நீங்கள் லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அதுவும் போடலாம். ஸோ ஃபோர்கிரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணி விடலாம். ஸோ இவ்வளோதான் தீம். அடுத்த ப்ரிவியூ உங்களுக்கு ஏற்கனவே நான் விளங்கப்படுத்திட்டேன். உங்களோட ஃபார்ம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கறதுக்கு, மெட்டாக்களுக்கு எப்படி தெரிய போகுது என்றதை ப்ரிவியூ பண்ணி பார்க்கறது. அண்டு ரீடு உங்களுக்கு தெரியும் வளமையா, அண்டு பண்ணலாம், ரீடு பண்ணலாம். மற்றது இந்த ரெஸ்பாண்ட் லிங்கை காப்பி பண்றது. ஸோ இது பெருசாக உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது ஷேர் பண்றது. இந்த ஃபார்மை இன்னொரு ஆளோட சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து இந்த ஃபார்மை உருவாக்குறது. நார்மலாக இதை யார் உருவாக்கலாம்? நான் தான் இந்த ஃபார்மோட உரிமையாளர், நான் மட்டும்தான் இதை உருவாக்கலாம். வேறு யாருமே உருவாக்க இயலாது. மற்ற எல்லாரும் நிரப்பலாம். நான் உங்களுக்கு ஃபார்மை தந்தேன்னா நீங்கள் நிரப்பலாம் வழியோ நீங்கள் உருவாக்க விடாது. ஆனால் இதில் நீங்கள் ஆட் கலாபரேட்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால், ஷேர் பண்ணினீங்கன்னு சொன்னால் அவரும் சேர்ந்து கலாபரேட் பண்ணி 2-3 பேர் சேர்ந்து உருவாக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஆட் கலாபரேட்டர். நீங்கள் இதில் ஆட் இமெயிலுக்கு கலாபரேட் பண்ண போறீங்களோ அந்த ஆளை கொடுத்துட்டு இதை எடிட்டர் ரெண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் எடிட் பண்ண விடும். ரெஸ்பாண்டர் ரெண்டு சொன்னால் அவரை ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்க விட முடியும், எடிட் பண்ண விடாது. ஸோ எடிட் ரெண்டு மாற்றி போட்டு ஸோ இந்த குறிப்பிட்ட ஆளை எடிட்டராக போடுறேன். அவரும் சேர்ந்து நானும் சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து நாங்கள் மேற்கொண்டு இந்த ஃபார்மை டிசைன் பண்ணுவோம். ஃபார்முக்கு கலரில் மாற்றுறதோ, கேள்வியில் அழிக்கிறதோ, கேள்வியில் போடுறதோ. ஸோ டிசைனிங் ரெண்டும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம் அந்த ஃபார்மை. ஸோ கொடுக்கலாம். ஸோ இதை நான் கொடுக்க இல்லை இப்போ ஒருத்தரையும். மற்றது பப்ளிஷ் பண்ணுறது. பப்ளிஷ் பண்ணினா தான் மற்ற ஆக்கள் எல்லாரும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ அதை பப்ளிஷ் பண்ணக்கல நான் என்ன செய்கிறேன்டா, ஏன்னா யூனிவர்சிட்டின்றது அது கேட்குது, மற்ற உங்களுக்கு அது கேட்காது. ஸோ பப்ளிஷ் பண்ணுறேன். எல்லாரும் எனி ஒன் வித் த லிங்க், அதாவது உலகத்தில் இருக்க எல்லாரும் இந்த லிங்க் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மை அப்பலாம். ஸோ பப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்ம் இன்டர்நெட்டில் பப்ளிஷ் ஆயிட்டு. சரியோ? நானும் ரெஸ்பான்ஸுகளை எடுக்க வலிக்கிட்டேன். இப்போ காப்பி லிங்கை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு நான் சேட்டில் போடுறேன். ஸோ சேட்டில் லிங்கை அனுப்பி கிடக்குது. இப்போ பாருங்கோ, இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷோர்ட் லிங்காக இருக்கு, பெரிய லிங்காக இருக்குது. ஸோ ஷோர்ட் லிங்காக எடுக்கிறேன். ஒரு சேட்டில் தான் திருப்பி போடுறேன்னு பாருங்க. அது பெரிய ஒரு லிங்காக இல்லை கிடக்குது, அதுக்காண்டி ஷோர்ட் லிங்க் எடுத்துனான். ஸோ நீங்கள் லிங்கை காப்பி பண்ணி பாருங்கோ. லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் உருவாக்கின ஃபார்ம் உங்களுக்கு காட்டுதா? யாராவது கிளிக் பண்ணினாக்கள்? சார். அந்த ஃபார்மை நீங்கள் நிரப்புங்கோ. அது எல்லாமே கட்டாயம் சரியா கொடுக்க மாட்டல, சும்மா ஏதாவது கொடுங்க. ஒரு எல்லாரும் செய்யுங்க, கடை 2 குயிக்கா செய்யுங்க. எல்லாம் ஒரே இதில் செய்யலாம் தானே? எல்லாரும் இன்டர்நெட்லாம் இருக்கிறீங்க, இன்டர்நெட் சுற்றி விடலாம். 250 பேர் இருக்கிறீங்க. இப்போ 250 பேர்ல ஒரு 200 பேர் வரப்போ கடை 2 ஆன்சர் சரியா கொடுக்க மாட்டில, சும்மா ஏதோ டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி போட்டு போங்க. கட்டாய கேள்வியில் மட்டும் ரப்பினா காண மாட்டேன், எல்லாமே கட்டாய கேள்வியில தானே. ஸோ அதெல்லாம் ரப்பி மீனக்கடை வேண்டாம், குயிக்கா இதை சப்மிட் பண்ணுங்க.
சப்மிட் பண்ணணும் மாட்டேன் ட்ரை பண்ணி பாருங்க, சப்மிட் பண்ண விடுதாண்டு. சார். ஓம். சொல்லுங்க. சார் நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கு சார். ட்ரை பண்ணி பாருங்க, அப்படி ஏழாண்டா விடுங்க. சப்மிட் பண்ண விடுது சார். சப்மிட் பண்ண விடுது சார். ஓகே ஓகே, சப்மிட் பண்ணிட்டேன் சார். பாருங்க இங்க சப்மிட் பண்ண இதுல பாருங்க ரெஸ்பான்ஸ் பாருங்க. இங்கால இந்த ரெஸ்பான்சஸ்ல 85 பேர் 86 பேர் கூடி கொண்டு போது பாருங்க. தெரியுதா ஸ்கிரீன்ல? ஓம் சார் தெரியுது. ஓம் சார். ரைட். ஸோ இப்போ விடயமா நாங்கள் செஞ்சது கொஸ்டின் செஞ்சுறாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ரெஸ்பான்ஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பார்க்குறோம். ஸோ கொடுங்க, ஒரு 200 வந்தால் தான் பிரியோசனமாக இருக்கும் செய்கிற தெரியும் முடிவா. ரைட். ஸோ அது நீங்கள் செய்கிறார்கள் ரப்பிக்கொண்டிருங்கோ, மெட்டாக்கள் கவனிங்கோ. இந்த ஃபோமை காப்பி பண்ணலாம். அப்படி இந்த ஃபோம் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு காப்பியாக எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த ஃபோமை நான் ஸ்டூடெண்ட்டு கொடுக்க போகிறேன், அதாவது ஒரு கதைக்கு பிஏ காரருக்கு கொடுக்க போகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஃபோமை நான் பிஎஸ்சி காரருக்கு அல்லது மெடிக்கல் காரருக்கு கொடுக்க போகிறேன்டா எம்பிபிஎஸ்க்கு. நான் என்ன செய்யலாம், இதில் கொப்பி ஒன்று எடுத்து வைக்கலாம். இந்த ஃபோமை அப்படியே காப்பி பண்ணுறது. மற்ற மூவ் டு ட்ராஷ்ன்றது இந்த ஃபோமை இல்லா பண்ணுறது. ஸோ மற்றதில் உங்களுக்கு மற்ற பிரிண்ட்ன்றது உங்களுக்கு தெரியும் தானே, பிரிண்ட் பண்ணுறது. மற்ற ஏற்கனவே சொன்னேன் நான். மற்றது அன்பப்ளிஷ்டு சொன்னால் பப்ளிஷ் பண்ணாத ஃபோம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். மற்ற நீங்கள் கீபோர்ட் ஷார்ட் கட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் பெருசாக தேவைப்படாது. இதில் உங்களுக்கு தேவையானது காப்பி ஒன்று எடுக்கிறது இதில் முக்கியமாக தேவைப்படும். காப்பி பண்ணுறது, ஒரு ஃபோமாக அப்படியே காப்பி பண்ணி வைக்கிறது. மற்றபடி மற்றதில் பெருசாக தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் பொறி பண்ணது காப்பியும் உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. ஸோ அதை பற்றி நீங்கள் பொறி பண்ண தெரியுது. இதை பற்றி பெருசாக பொறி பண்ணாங்க. பப்ளிஷ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். பப்ளிஷ் கட்டாயம் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அதை டேட்டா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். டேட்டா எடுக்கல தானே மெட்டாக்களுக்கு போய் சேராது ஃபோம். ரைட். செட்டிங்ஸை பார்ப்போம். ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்துறாங்க, ரெஸ்பான்ஸ் நான் காட்டுறேன். இப்போ செட்டிங்ஸை பார்ப்போம். சார் ஒருக்கா பப்ளிஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன திருப்பி கேளுங்க. பப்ளிஷ் பண்றது எப்படின்னு இருக்கா திருப்பி சொல்லுங்க. ரைட். இங்கே இதில் இருக்குது இந்த ஃபோம் சும்மா இன்னொரு ஃபோம் வச்சு அந்த ஸ்டாஃப்னு சொல்லி பப்ளிஷன்றதை சும்மா கிளிக் பண்ணுறது. சும்மா கிளிக் பண்ணிட்டு பப்ளிஷனை கொடுத்து விடுறது, அவ்வளோதான். மறுபடியும் வேறு ஒன்றும் சேர்த்து வர நீங்கள். ஏன்னா எனக்கு இது யூனிவர்சிட்டி இமெயில் தான் சொல்லுது. யூனிவர்சிட்டி இமெயில் இருக்காக்கள் மட்டும் தான் பப்ளிஷ் பண்ண புரியான்னு சொல்லி நான் கொஞ்சம் அதில் மேனேஜ் பண்ணினான். ஸோ உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட்னு சொன்னால் ஒன்றுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. நீங்கள் பப்ளிஷனை கொடுத்துட்டு நேரில் பப்ளிஷனை கொடுத்து விட்டீங்களா சரி. எனக்கு இது யூனிவர்சிட்டி ஆர்கனைஸ்ட் இமெயில் வழியாக தான் எனக்கு இது சொல்லுது. முதல் உங்களோட யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் ஷேர் பண்ண விடும் சொல்லுது. நான் சொல்கிறேன் இல்லை எனக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் சொல்லி மேனேஜுக்குள்ள போய் இதை எல்லாருக்கும் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். எனி ஒன் வித் த லிங்க்னு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு அது ஒன்றும் தேவைப்படாது. உங்களுக்கு நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டில் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நேரையே எனி ஒன் வித் லிங்க் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. நேராக பப்ளிஷன் கொடுத்துட்டா சரி. ஒருக்கா பப்ளிஷர் கிளிக் பண்ணினாலே சில போயிடும். அப்படி இல்லைன்னா ரெண்டாம் தரம் ஆப்ஷன் வந்துச்சுன்னா ரெண்டாம் தரம் பப்ளிஷர் கொடுத்தீங்கன்னா இப்போ இதில் காட்டுது பப்ளிஷ் பண்ணி முடிஞ்சிட்டு பப்ளிஷ்டு காட்டும். ரைட். செட்டிங்குக்கு போகிறேன். செட்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்வியை குவிஸ் மாதிரி செய்ய போகிறேன். அதாவது ஒரு எக்ஸாம் குவிஸ் சொல்கிறோம். குவிஸ் எக்ஸாம்னு சொல்லுவோம் தானே, ஒரு 4-5 கேள்வியை கொடுத்தா ஆன்சர் எடுத்து எக்ஸாம் மார்க்ஸ் போட்டு ஸ்கோர் பண்ணி அப்படி செய்ய போகிறீங்களாண்டா குவிஸ் கொடுக்க வேண்டாம். குவிஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க கணக்கு ஆப்ஷன்ஸ், அதுக்கு வேறு குவிஸுக்குரிய ஆப்ஷன்ஸ் சொல்லி கணக்கு ஆப்ஷன் பாரும். அதில் பார்த்தீங்க என்றால் அவைக்கு
கிரேடிங்கை காட்டுறது. அதாவது பாஸா ஃபெயிலா இத்தனை மார்க்ஸ் அப்படியாத காட்டுறது. உடனே காட்ட போறீங்களா அல்லது நான் மேனுவலா ஒரு டீச்சர் ஒரு ஆள் மேனுவலா திருத்தி போட்டு, அதாவது பப்ளிஷ் பண்றவருக்கு ஓனர் அவரோ அல்லது எடிட்டர் ஒரு ஆள் திருத்தி போட்டு மார்க்ஸை கொடுக்க போறீங்களா? இமீடியட் சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே அது அவருக்கு ஸ்கோர் உடனே காட்டும். மேனுவல் சொன்னா நாங்கள் பேருந்து திருத்தி போட்டு பேருந்து நான் அனுப்ப வேணும். அதே மாதிரி இதுல பாருங்க மிஸ்ட் கொஸ்டின், என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு, என்னென்ன கொஸ்டின் மிஸ் பண்ணியிருக்காருன்றதை காட்டுறது. மற்ற அதுக்கான சரியான ஆன்சர் அதை செஞ்சு முடிச்சா பிறகு அவருக்கு ஆன்சரை காட்ட போறீங்களா? அதே மாதிரி பாயிண்ட்ஸ் வேல்யூ எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சொல்றதை காட்ட போறீங்களா? அது காட்டுறேன்டா ஒன் பண்ணி விடுவீங்க. மிஸ்க்கு என்னென்ன கேள்வி விட்டவரெண்டு காட்ட மாட்டேன், அவருக்கான சரியான அந்த ஒவ்வொரு கேள்விக்குமான சரியான ஆன்சர் காட்ட மாட்டேன், அவருக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் என்னென்ன வேல்யூஸ் போகுது பாயிண்ட்ஸ் போகுதுன்னு காட்ட மாட்டேன். காட்ட போறேன்டா ஒன் பண்ணி விடுறது. இது குவிஸுக்கு தான் வரும். மற்றது டிஃபால்ட் கொஷன் பாயிண்ட் வேல்யூ, அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளவு டிஃபால்ட்டா கொடுக்க போறீங்க. 10 மார்க்ஸ் படி கொடுக்க போறேன், இல்ல நான் செய்ய போறதே 5 கேள்வி, ஒவ்வொரு கேள்விக்கு 20 மார்க்ஸ் படி கொடுக்க போறேன், 20 பாயிண்ட்ஸ். சரியா? 10 கேள்வி என்ன சொன்னா 10 பாயிண்ட்ஸ் டிஃபால்ட்டா 10. நீங்க ஒன்றுக்கு கூட ஒன்று குறைச்சு அதை அப்படி பாவிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா டிஃபால்ட்டா 10 என்று சொன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் சரியா 10 10 கொடுத்து கொண்டு போகும். நீங்கள் தேவையான மாற்றி அமைச்சு பாவிக்கலாம். இது குவிஸுக்கானது. ரைட். அடுத்த ரெஸ்பான்ஸ், அதாவது இந்த ஒவ்வொரு குரூப்பா கிடக்குது. ஸோ இந்த குவிஸுக்கானது இவ்வளவுதான். ஸோ குவிஸை நான் நிப்பாட்டி விடுறேன். ஸோ குவிஸ் நிப்பாட்டினா அவளை அந்த அதுக்கு கீழே வர அவ்வளவு இல்லாமல் போயிடும். அடுத்த ரெஸ்பான்ஸ்ன்றதை ஆன்சர் பண்றாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கீங்களா? ஆன்சர் டேட்டா தந்து கொண்டிருக்கிறீங்க. யூசர்ஸ் அவைல் சம்பந்தமானது. அவையிட்ட இமெயில் அட்ரஸை இமெயில லொகின் பண்ணிவிட்டான் அவையில ஆன்சர் பண்ணலாமா அல்லது லொகின் பண்ணாதாக்களும் செய்யலாமா? ஸோ வெரிஃபைடுன்னு சொன்னால் இமெயில் லொகின் பண்ணினா மட்டும்தான் உங்களை ஃபார்மை ரப்பப்படும், மற்ற ரப்ப விடாது. ஸோ டூ நாட் கலெக்ட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்காது. இங்கே பாருங்க இதில் கிடக்குது, திஸ் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கலி கலெக்டிங் இமெயில் ஃப்ரம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாக்கிட்டேருந்து இமெயில் அட்ரஸை கலெக்ட் பண்ண போகுது. ஸோ அது டூ நாட் கலெக்ட்னா கலெக்ட் பண்ணாது. சென்ட் ரெஸ்பான்ஸ் காப்பி ஆஃப் த ரெஸ்பான்ஸ், நீங்க என்ன நீங்க ரப்பி தந்தீங்களோ ஃபார்மை அதே ஃபார்ம் உண்ட காப்பி உண்ட உங்களுக்கு இமெயில் வேணும். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சேன்டா உங்களுக்கு இமெயில் வராது. ஒன் பண்ணி வச்சேன்டா உங்களுக்கு நீங்கள் என்ன ரப்பினீங்களோ உங்களோட ஃபார்ம் மட்டும் உங்களுக்கும் வேறு காப்பி நீங்களும் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இமெயில் இருக்கும், நீங்க என்ன ரப்பி கொடுத்தீங்கன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒன் பண்ணி வச்சுங்கடா போகும். நான் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒருத்தருக்கும் இமெயில வந்திருக்காது, நீங்க ரப்பின ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்காது. அடுத்தது அலோ ரெஸ்பான்ஸ் எடிட்டிங், அதாவது நீங்கள் தந்த ஆன்சரை எடிட் பண்ண விடுறதா எடிட் பண்ண விடக்கூடாது. எடிட் பண்ண விடுறேன்னு சொன்னா நீங்க ஒரு ஆன்சர் பண்ணுவீங்க, கொஞ்சம் தூரம் எடிட் பண்ணி போட்டு திருப்பி ஆன்சர் பண்ணுவீங்க, திருப்பி எடிட் பண்ணி ஆன்சர் பண்ணுவீங்க. ரெண்டு மாறி மாறி நீங்கள் ஒரே ஃபார்மை திருப்பி ஆன்சர் பண்ண விடணும். அப்படி இல்லையான்னு சொன்னா உங்களை ஆன்சர் பண்ண விடாது. ஒரு தான் ஆன்சர் பண்ண விடும், எடிட் பண்ண விடாது. ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் பண்ணதான், எந்த ஒன்றுமே மாற்றம் செய்யலாது. லிமிட் 1 ரெஸ்பான்ஸ்ன்றது ஒரே ஒரு தான் ஆன்சர் பண்ண விடுவோமா அல்லது நீங்க ஒவ்வொரு காலம் லிங்க் கிளிக் பண்ண உங்களை திருப்பி ஆன்சர் பண்ண விடுறதா? ஸோ லிமிட் 1 சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா உங்களை ஒரே ஒரு தான் ஆன்சர் பண்ணும். ரெண்டாம் தானே நீங்க கிளிக் பண்ணாலும் சொல்லி நீங்க ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டீங்க, ஏன்னா அதே இமெயில் அட்ரஸ் தானே. ஸோ அந்த இமெயில் அட்ரஸ்ல இருந்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க என்று சொல்லும். அடுத்தது ஃபைல் சைஸ், நான் மொத்தமாக நீங்கள் அனுப்புற படம் எல்லாம் இந்த ப்ரொஃபைல் படம் கேட்டுனா தானே அதெல்லாம் 1 ஜிபிக்கெல்லாம் ஸ்டோர் பண்ண போறேன், அல்லது எனக்கு மொத்தம் 10 ஜிபிக்குள்ள ஸ்டோர் பண்ணுவோம். அதை நான் செட் பண்ணி வைக்கலாம். அப்படி நான் செட் பண்ண விட்டேன்டா நீங்கள் எல்லாரும் அனுப்பி கொண்டிருக்க எனக்கு இந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இந்த கூகுள் டிரைவ் ஃபுல்லாக ரம்பிடும் என்ன. ஸோ அதுக்காண்டி நான் லிமிட் பண்ணி வைக்கலாம். மொத்தமாக எவ்வளவு, ஒவ்வொரு படமும் எவ்வளவுன்றதை முதல் செட் பண்ணிடுறேன் ஃபார்முலா வச்சு. இது மொத்தமா. ஸோ ரெஸ்பான்ஸ். அடுத்தது ப்ரெசன்டேஷன், அதாவது இந்த ஃபார்மை என்னன்னு உங்களுக்கு காண்பிக்கிறது. இந்த ஃபார்மை ஸோ பாருங்க, ஷோ ப்ரோக்ரஸ் பார்ன்னு சொன்னா கீழே ஒரு பார் காட்டும். ஸோ ஒன் பண்ணி போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. கொஷனில் போய் ரிவ்யூக்கு போனீங்கன்னு சொன்னால் இங்கே வேற கீழே ஒரு ப்ரோக்ரஸ் பார் காட்டுது. அதாவது மொத்தம் 7 பேஜ் இருக்குதாம், அந்த 7 பேஜில் முதலாவது பேஜில் நிற்கிறார். ஸோ இதை ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அது காட்டாது. ஸோ அது ப்ரோக்ரஸ் பார். சஃபிள் கொஷன், அதாவது கேள்விகளோட ஓர்டர் எல்லாம் மாற்றும். முதல்ல அட்ரஸுக்கும் பேருந்து நேமுக்கும் பேருந்து மொபைல் நம்பருக்கும். ஸோ அந்த ஓர்டர் நான் போட்டு ஓர்டரை விட்டு அது போடும், தானாகவே மாற்றி போடும். ஸோ அடுத்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ், நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நீங்கள் எடிட் பண்ணி வைக்கலாம் ஒவ்வொரு கேள்விக்கு. மற்றது ஒரு ரெஸ்பான்ஸுக்கு நான் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு செட் ஆகாது. அப்படி இல்லை நீங்க கணக்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம்னு சொன்னால்
உங்களுக்கு ஒவ்வொரு காலும் ஒவ்வொரு லிங்க் காட்டி கொண்டிருக்கும். ஸோ ஷோ லிங்க் டு சப்மிட் another response. முதலாவதுக்காக சப்மிட் பண்ணுவீங்க, அதுக்கு பிறகு அடுத்த இன்னொரு லிங்க், அதுக்கு பிறகு இன்னொரு லிங்க், அடுத்த திருப்பி ஒருக்கா ஃபோம் அப்புறதுக்கு இன்னொரு லிங்க், திருப்பி ஃபோம் அப்புறகு இன்னொரு லிங்க் என்று சொல்லி ஒவ்வொரு காலம் காணும். நான் ஒரு ஆளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும், உங்களுக்கு அதை ஒன் பண்ணவே விடாது. ஏனென்றால் இதில் நான் சொல்லி போட்டேன் ஒரே ஒரு கால் தான் உங்களை ஆன்சர் பண்ண விட சொல்லி. ஸோ ஓஃப் பண்ணி விட்டேன் என்று சொன்னால் இப்போ பாருங்கோ இது ஒன் பண்ண விடும். ஒன் பண்ணி விட்டேன் என்றால் உங்களுக்கு ஒவ்வொரு காலம் ரப்பி முடிய இன்னொரு லிங்க் கொண்டு காட்டி கொண்டிருக்கும். சமரி இந்த ரிசல்ட் சமரியை உங்களுக்கு காட்டுறதா ஓமெண்ட் சொன்னா உங்களுக்கு ரிசல்ட் சமரி ஒன்று காட்டும். இமெயில் அனுப்பாத நான் காட்டும் சமரியை பார்க்க உடனே தெரியும். ரப்பி முடிச்சோடனே உங்களுக்கு காட்டும் ஃபுல்லாக இப்படித்தான் ரப்பி இருக்கிறீங்கள் என்றதை உங்களுக்கு சமரி காட்டும். ஓஃப் பண்ணி விட்டா உங்களுக்கு சமரி காட்டாது. மற்றது ஓட்டோ சேவ். நார்மலாக நீங்கள் ஒரு காலம் ஆன்சர் பண்ண ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் பண்ண தானாகவே சேவ் ஆகி கொண்டிருக்கும். ஓட்டோ சேவை டிசேபிள் பண்ணி விட்டேன் என்று சொன்னால் உங்களுக்கு அது சேவ் ஆகாது. நீங்கள் டீல திடீர்னு க்ளோஸ் பண்ணா கூட அப்படி இல்லாமல் போயிடும், ஃபுல்லாகவே இல்லாமல் போயிடும். ஓட்டோ சேவ் இருந்துச்சுன்னா நீங்கள் டீல க்ளோஸ் பண்ணி போட்டு கூட பேருந்தும் நீங்கள் ஓன் பண்ணி போட்டு திருப்பி தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணி போட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி திருப்பி லிங்கை கிளிக் பண்ணாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணின அவ்வளவும் ஒரு சேவ் ஆகித்தான் இருக்கும். மற்றது டிஃபால்ட். டிஃபால்ட்டா என்னென்ன செட்டிங் செய்ய வேணும், அதாவது பாருங்க உதாரணத்துக்கு எனக்கு இப்போவும் நான் இந்த கூகுள் ஃபார்மில் இமெயில் அட்ரஸ் கலெக்ட் பண்ண சொல்லி தான் விட்டுருக்கேன். ஸோ அது வெரிஃபைடாக தான் இருக்குது. கொஷன் டிஃபால்ட்டில் பார்த்தீங்கள் என்றால் ரிக்வயர்ட், அதாவது எல்லா கேள்வியும் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே தண்டை வாட்டிலேருந்து ரிக்வயர்டாக வந்துச்சு, சோப்பு கலராக வந்துச்சு, அதுவும் ஒன் பண்ணிக்கிறாக்கு நான் ஓஃப் பண்ணி விட்டேன் என்று சொன்னால் இப்போ நான் கேள்வி ஒன்று புதுசாக அதில் போட்டேன் என்றால் உதாரணத்துக்கு நேமுக்கு கீழே ஃபுல் நேம் மட்டும் போடுறேன். இப்போ பாருங்க அந்த ஸ்டாரை காணையில் இதில் தானா ஸ்டார் வரல, முதல் ஸ்டார் வந்து கொண்டு இருந்தது. இப்போ வேற திருப்பி செட்டிங்குக்கு போகிறேன், ஒன் பண்ணி விடுறேன். ஒன் பண்ணி விட்டுட்டு கொஷனுக்கு கீழே இதுக்கு கீழே இன்னொரு கேள்வி போடுறேன், லாஸ்ட் நேம் வந்து போடுறேன். போட்டுட்டு மெட்ட கேள்வியில் கிளிக் பண்ணிடுறேன்டா தண்டை பாட்டிலே பாருங்க லாஸ்ட் நேம்ன்றது ரிக்வயர்டு, இது ஒன்றா இருக்கும், ரிக்வயர்டுன்றது ஒன்றா இருக்கும். இப்போ முதல் இது ஓஃப் ஆகிருந்தது, அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார் வராது, இப்போ ஸ்டார் வந்து கொண்டு இருக்கும். ஸோ ரிக்வயர்டா இல்லையான்றது இதில் செட் பண்ணி விடலாம். இது இந்த ஃபார்மெட் இல்லை, எல்லா ஃபார்முக்கும் உங்களுக்கு டிஃபால்ட்டா என்ன செய்ய வேணும், பொதுவாக இல்லை ஃபார்மை நீங்கள் உருவாக்கினால் என்ன செய்ய வேணும் பண்றதா இது. ஸோ இவ்வளவுதான் செட்டிங்ஸ். சரி, இப்போ ரெஸ்பான்ஸை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா 130 பேர்ட்ட ரெஸ்பான்ஸில் சேவ் ஆகிருக்குது. இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணீங்கடா தொடக்கத்திலே இருக்குது கெட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் நியூ ரெஸ்பான்ஸ். அதை ஓகே ஒன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ரப்பி இதில் 130 இருக்கல்லோ 131 ஆள் போட்ட உடனே எனக்கு ஒரு இமெயில் அனுப்பும் என் ஓனருக்கு. அப்போ எனக்கு தெரியும் என்ன யார் ஒரு ஆள் ஆன்சர் பண்ணியிருக்கார். ஸோ அதை ஈஸியாக நான் ஐடென்டி இல்லைன்னா என்ன சொல்லுவேன் கூகுள் ஃபார்ம் ஒரு ஒன் பண்ணி பார்க்கணும், எத்தனை பேர் ஆன்சர் பண்ணிக்கிறேன், எத்தனை ஆன்சர் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா இப்படியே பார்த்து கொண்டே இருக்கணும், ஆன்சர் பண்ணி நம்ம பார்த்து கொண்டு இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு இதை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் தண்டை பாட்டிலேயே ஆக்களை ஆன்சர் பண்ண எனக்கு இமெயிலில் நோட்டிஃபை பண்ணி கொண்டு இருக்கோம். மற்ற அது தேவைப்படாது. மற்ற இதில் தேவைப்படுற அடுத்தது முக்கியமானது டவுன்லோட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆன்சர் அவ்வளவும் ஒரு எக்ஸல் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். இங்கே பாருங்க எனக்கு இந்த ஆன்சர் எல்லாமே ஸ்டூடெண்ட் டீட்டெயில் சொல்லி ஒரு எக்ஸல் ஃபைல். இந்த எக்ஸல் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்டா நீங்கள் கொடுத்த எல்லா ஆன்சரும் இதில் இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் முக்கியம். ஆன்சரை என்னென்னு சேவ் பண்ணி வைக்குது எல்லாமே கூகுள் ஃபார்முக்குள்ள ஒரு எக்ஸல் ஃபைலாகத்தான் இருக்க போகுது. சிம்பிளா சொல்ல போனா ஒரு எக்ஸல் ஃபைல் உண்மையாக இருக்கிற சிஎஸ்வி ஃபைலா இருக்கும். சிம்பிளா உங்களை விளங்குறேன்னு சொன்னா ஒரு எக்ஸல் ஃபைலா தான் இதுக்குள்ள எல்லாமே இருக்க போகின்ற. ஸோ நீங்கள் அதை எப்பவும் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். டவுன்லோட் மற்ற பிரிண்ட் ஆல் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு விளங்க ரெஸ்பான்ஸ் அந்த எக்ஸல் ஃபைல பிரிண்ட் பண்ற மாதிரி. மற்ற டிலீட் ஆல் ரெஸ்பான்ஸ் இப்போ என்னட்ட 130 இருக்குது அவ்வளோ தேவையில்லைன்னு சொன்னால் என்ன செய்யலாம் அந்த அவ்வளோத்தை டிலீட் பண்ணி விடலாம். 130 பேர் ஆன்சர் தேவையில்லை, திருப்பி ஃபர்ஸ்ட்லேயும் செய்வோம். மற்ற டிலீட்டை கொடுத்தா ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன்ல இருக்கிறது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சமரி இருக்குது, கொஷன் இருக்குது, இண்டிவிஜுவலா இருக்குது. சமரி என்று சொல்றது இந்த மொத்த ஆக்களுண்ட ஒரு சமரியா காட்ட போகுது. ஸோ உதாரணத்துக்கு இந்த மொத்த ஆக்களுண்ட இமெயில் இந்த 130 பேர்ட்ட இமெயில் இதில் காட்டும்.
என்ன இமெயிலுக்குலாம் அனுப்பிங்க. ஸோ உதாரணத்துக்கு இந்த ஆள் எல்லாம் 2 தடவை அனுப்பியிருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரெஸ்பான்ஸ் ஒருக்கான்னு சொல்லி கொடுக்கல தானே, ஏன்னா அதான் பிரேக்கெட்டு கொண்டு காட்டுது. பிரேக்கெட் கொண்டு காட்டிச்சுன்னு சொன்னா தான் அர்த்தம். இங்க இந்த ஆள் 2ஆம் தடவை தப்பியிருக்காரு, 3ஆம் தடவை 2 3 காட்டி கொண்டு போவாங்க நம்பர். சரி, அடுத்தது நேம். ஒவ்வொருத்தரும் என்ன நேம் கொடுத்த நீங்கள்? அடுத்தது ஃபுல் நேம். அது அப்பக்கெல்லாம் நான் அந்த கேள்வி கேட்கல, வேண்டாம் அந்த கேள்வி போட்டேன், அதனால தான் ஒரு ரெஸ்பான்ஸும் அதுக்கு இல்லை. லாஸ்ட் நேம் கொண்டு காண இல்லை. இந்த அட்ரஸுக்கு 130 பேர்ல 118 பேர் டைப் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா அது ரிக்வயர்டு இல்லை தானே, தேவையான டைப் பண்ணலாம், இல்லைன்னா டைப் பண்ண விட்டாலும் விடும். ஸோ அதனால ரிக்வயர்டு இல்லை. அப்படியா 118 பேர் தான் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அட்ரஸுக்கு. டேட் ஆஃப் பர்த்துக்கு 114 பேர் அட்ரஸ் சொல்லி ஒரு சமரியை நீங்க பார்க்கலாம் பாருங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டேட் ஆஃப் பர்த்தில் கனவேர் கொடுத்தது 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம். பார்க்க தெரியுதுல்ல? ஸோ அந்த அப்படி ஈஸியாக சமரியை பார்க்கலாம். ஒரு பேசிக் அனாலிசிஸ் செய்யறதுக்கு இது காணும். ஜென்டரை பார்த்தீங்கன்னா ரப்பினதுல 76.9 விதமான ஆக்கள் ஃபீமேல கொடுத்துருக்கீங்க. 130 பேரும் கொடுத்துருக்கீங்க. 130ல 76.9 கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த கிளாஸ்ல ஆக ஒரு கிட்டத்தட்ட 3/4 பேர் கேர்ள்ஸ் என்றதை நான் ஈஸியாக பண்ணி கொள்வேன். இதுல காவாசியான ஆக்கள் 23 சவுண்ட், அதாவது 30 பேர் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க மேல என்று சொல்லி. ஓகே, பர்சனல் இன்ஃபோக்ல இதுல 21 பேரா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த 21 பேர் ரெஸ்பான்ஸை பார்த்தாலும் கூடாக்கள் அப்பன் சாப்பிட்றாக்களா இருக்கிறீங்க. டிஸ்ட்ரிக்டை பார்த்தீங்கன்னா கூடாக்கள் ஜெஃப்னாலேருந்து வர்றீங்க. முல்லைத்தீவுல ஆக ஒரே ஒரு ஆள் தான் வாரேன் முல்லைத்தீவுலேருந்து. ஏன்னா 18 பேர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க, விட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. ஸோ ரெஸ்பான்ஸை வச்சு கொண்டு பார்க்கல இப்படி இருக்கு. ப்ரொஃபைல் பிக்சர் ஒரு ஆள் போட்டிருக்குது. அடுத்தது ரேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரேஜா உங்களோட ஸ்கில்ல பார்த்தா 19 பேர் அவரேஜ் ஸ்கில்ல பார்த்தா நீங்கள் 4/3 அந்த ஸ்கில் கிட்ட 4க்கும் 5க்கும் கூட 4.5 கிட்ட போட்டிருக்கீங்க ரேட்டிங். ஸோ அதில் 1 போட்டாக்கள் எத்தனை பேர், 2 போட்டாக்கள் எத்தனை, 3 எத்தனை பேர், 3 ஒருத்தரமே போட இல்லை, 4 போட்டாக்கள், 5 போட்டாக்கள் எத்தனை பேர். ஸோ அப்படியும் காட்டும் பிரிச்சு. லாங்குவேஜ் தமிழுக்கு அப்படி, இங்கிலீஷ் அப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் என்ன செய்யலாம்னா சமரியை வச்சுக்கொண்டே ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். கூட ஆக்களை எத்தனை மணிக்கு படிக்கணும்னு சொல்லி பார்த்தா 10 மணிக்கு போட்டிருக்கீங்க. 10 மணிக்கு 2 பேர், 9 மணிக்கு 2 பேர், 10 மணிக்கு 2 பேர். காலமாக 10 மணிக்கும் படுக்கிறார்கள் இருக்கலாம், பின்னர் 10 மணிக்கு 9 மணிக்கு படுக்கிறார்கள் 2 பேர் இருக்கலாம். மெட்டாக்கெல்லாம் காலம் தான் படுக்க போகிற மாதிரி. ஸோ நித்திர உள்ள நேரத்தை பார்த்தீங்கன்னா 6 பேர் 8 மணிக்கு போட்டிருக்கீங்கன்னா, 5 மணி 8 மணித்தியால் நித்திர உள்ள போட்டிருக்கீங்கன்னா, மற்ற 5 மணித்தியாலும் 6 மணித்தியாலும் போட்டிருக்கீங்கன்னா, ஆனால் கூடுதலாக 6 பேர் போட்டிருக்கீங்க. ஒர்க்கிங் ஸ்டடிங் அது சொல்லி சும்மா தானே போட்டுருந்த அந்த கேள்விகள். ஸோ அதுகளுக்கு ஒவ்வொருத்தர ஆன்சர்ஸ் எது கூட வந்திருக்கு. இதில் ஜஸ்ட்னு சொல்லி ஒரு ஆன்சர் வந்திருக்குது, பிஏ என்று சொல்லி 20 ஆன்சர் வந்திருக்குது. ஸோ ஒரு சம்மரி பார்க்கலாம். அடுத்தது கொஸ்டின் வைஸா பார்க்கல. சும்மா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நேம்ன்றதுக்கு 9 ரெஸ்பான்ஸ் காட்டுது. சரியோ? ஸோ இந்த 9 ரெஸ்பான்ஸ் எம்டியா காட்டுது. நேம்ன்றதுக்கு 9 பேர் எம்டியா விட்டுருக்கீங்க. 2 பேர் தனி ஸ்டாண்ட் அடிச்சிருக்கீங்க. 2 பேர் சொல்லி நான் 2 தரப்பினாக்கள் வீரா தான் இருப்பீங்க நினைக்கிறேன். 2 பேர். ஸோ இதுல உங்களோட சமரியா பார்க்குற கொண்டு மெயில முதல்ல கேள்வியில 2வது கேள்விக்கு பாருங்க. கொஸ்டின் 2வது ஃபுல் நேம் அதுவும் தேவைப்படா எனக்கு. லாஸ்ட் நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஒவ்வொரு கேள்விக்கும் ஜெண்டருக்கு என்னென்னு நீங்க ஆன்சர் பண்ணிக்கீங்க. 101 பேர் ஃபீமேல், 30 பேர் ஃபீமேல் மேல் கொடுத்துருப்பீங்க. ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது அப்பம் சோறும் சேர்த்து ஒரு ஆள், தனி அப்பம் 8 பேர். விளங்கு தானே என்ன சொல்றேன்? ஸோ அந்த கேள்வி வினாவாரியாக ஒவ்வொரு வினாக்கும் எப்படி ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்றதை இதுல கொஸ்டின் வைஸா பார்த்துக்கொள்ளலாம். இண்டிவிஜுவலா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஆள் இமெயில் அட்ரஸ் எடுத்து போட்டு இந்த குறிப்பிட்ட ஒரு ஆள் இமெயில் அட்ரஸால் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறார். ஸோ இவர் உதாரணத்துக்கு இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை, டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணவே இல்லை. சரியோ? அப்படி ஒவ்வொரு ஆக்களோட ஆன்சரையும் நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது ஆக்கள் ஒவ்வொருத்தருடைய ஆன்சரையும் செக் பண்ணி பார்க்கறது, இது ஒவ்வொரு கேள்விக்கும் எப்படி ஆன்சர் எல்லாரும் பண்ணியிருக்கணும்னு பார்க்கறது, இது ஆக்களையும் கேள்விகளையும் வச்சுக்கொண்டு ஒரு சமரியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், இவ்வளத்தோட கூகுள் ஃபார்ம் முடிஞ்சது. ஏதாவது டவுட் இருக்கா சார்?
இப்ப இந்த கூகுள் டீடைல்ஸ் ஒரு கிழமைக்கு பிறகு பாக்குறேன்னு சொன்னா, இப்ப ஒரு கிழமை டைம் கொடுத்து செய்யறேன்னு சொன்னா சார், எனக்கு நீங்க கேட்கிற விளங்க இல்ல. இப்ப நாங்கள் சார் இப்ப கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க் அனுப்பி இப்ப உடனே செய்ததானே சார்? நீங்க எப்பவும் இதே இது பப்ளிஷ் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு பேப்பர் அப்படினாலும் இதுல காட்டும். ஒரு பேப்பர் நீங்க ஆன்சர்னால 132 வந்து நிக்கும் ஆன்சர். சரி சார். உடனே ஆட்டோமேட்டிக்கா அப்படி சேவ் ஆகுமா சார் டீடைல் எல்லாம்? நான் இதை கூகுள் ஃபார்மை க்ளோஸ் பண்ண முடியாது. நீ எல்லாம் முடிஞ்சு நான் படிச்சு முடிச்சிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு கத்தனை பேர் ஆன்சர் பண்ணுங்க. திருப்பி ஒரு ரெண்டாம் தரம் ஆன்சர் பண்ண விடும் முதலில் இப்ப லிமிட் 1 கொடுத்துட்டேன் முதலில் கொடுக்கல. நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்க. இல்ல வேற ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுங்க. யார் ஆன்சர் பண்ண ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுங்க ஆகும். நான் ப்ரௌசரே க்ளோஸ் பண்ணிட்டேன். உங்களோட டவுட் வரக்கூடாண்டா காண்டி. ஆன்சர் பண்ணுங்க. இப்போ கூகுள் ஃபார்ம் ஆன் பண்றேன். ஸ்டூடெண்ட் டீடைல் லோட் பண்ணி கொண்டிருக்கு, சுத்தி கொண்டிருக்கு. மேல 236 வந்துருக்கு. யாரோ 5 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சரி 138 கூடிக்கொண்டே போகுது. அது பிரச்சனை இல்லை. சரி எப்பவும் அது இதுலயான் இருக்கு. இந்த கூகுள் ஃபார்மோடய இது ஆன்சரும் இருக்கத்தான் போகுது. சரி சார். வேற எதுவும் டவுட்? இந்த பேரண்ட்ஸ் டீடைல் கேட்கறேன்னு சொன்னாங்க சார். அதே மாதிரி எப்போ கொடுத்துட்டா சரியா? பேரண்ட்ஸ் டீடைல் பேரண்ட்ஸ் இருக்கா? இல்ல ஜஸ்ட் நோ ஜஸ்ட் என்ன பேரண்ட் எல்லாம் கேட்கலாம். பேரண்ட்ஸ் இருக்கான்னு கேட்கறது. ஜஸ்ட் சொன்னா பேரண்ட்ஸை பற்றி கேட்கறது. நோன்னு சொன்னா அதை விட்டுட்டு வேற கேள்விக்கு போகலாம். அப்பா இல்லாத பேர் தேவையில்லைன்னு சொன்னா அப்பா என்ன அப்பா இல்லையண்டா அப்பா என்ன வேலையை செய்யறாருன்னு சொல்லி கேட்கலாம் தானே. அப்பா இறந்த ஒரு ஆள்கிட்ட அப்பா என்ன வேலைன்னு கேட்கலாம். ஸோ அப்பா இருக்கிறாரு ஜஸ்டா நோவாண்டு கேட்டுட்டு ஜஸ்ட் சொன்னால் அப்பாண்ட வேலையை கேட்கறேன், நோவாண்டு சொன்னா அப்பாண்ட வேலையை கேட்காம போகலாம். ஸோ அப்படி எல்லாம் நீங்க செய்யலாம். சரி சார். செய்து காட்டையிலுமா சார் அப்படின்னு? இந்த மேல் ஃபீமேல் இப்ப அப்பா இருக்கிறாரு இல்லையான்னு கேட்டா சரி. முதல்ல அப்பா இருக்கார், இதுல மேலு பாலா ஜஸ்ஸ போடுவீங்கள், ஃபீமேலு பாலா நோவா போடுவீங்கள். ஜஸ்ட் கொடுத்தாள் அப்பா இருக்காரு ஜஸ்ஸ கொடுத்தா அங்க போறது கோ டு 5. சரி ஜஸ்ட் சொன்னா செக்ஷன் 5க்கு போகும். அங்க இருக்கு செக்ஷன் 5 4வது செக்ஷன் 5வது செக்ஷன். இது இருக்கார், சும்மா தலையங்க சும்மா வைக்கிறேன் இருக்காருன்னு வைக்கிறேன். இருக்காருண்டா அவர் என்ன ஒர்க்கிங் கேட்கறாரு. சரியோ இல்லையென்று சொன்னா செக்ஷன் 6க்கு போகும். இதுக்கு சும்மா தலையங்க வைக்கிறேன் இல்லை. இல்லையென்று சொன்னா என்ன கேட்கறது? when did he died? எப்ப அப்பா செத்தவர். சரியே அப்பா இல்லையென்று சொன்னா அப்பா அப்பா செத்தவர் என்று கேட்கறது. அப்பா இருக்கிறார் சொன்னா அப்பா என்ன வேலை என்று கேட்கறாரு. சோ சிம்பிள். சரி ஓகே சார். அதேதான். ஓகே சார். சார் இந்த ஃபார்ம் இண்டையோட இதுக்கு பிறகு செய்யலாம். அது இன்றைக்கு மட்டும்தான் செய்யலாம்டா. அதுக்கு பிறகு இந்த லிங்க் ஓபன் ஆகாதண்டா இப்படி செய்யறாரு. இன்றைக்கு பிறகு செய்யக்கூடாது உங்களுக்கு ஃபார்மே. இன்றைக்கு பிறகு லிங்க் ஓபன் ஆகாது. இன்றைக்கு 12 மணியோட சரி ஓகே. இன்றைக்கு நீங்க அதான் இன்றைக்கு நீங்க என்ன செய்யலாம்டா. இப்ப நார்மலா இதுல என்ன செய்யலாம்டா, பப்ளிஷ் பண்ணி தானே இருக்குது. ஸோ பப்ளிஷ் பண்ணதை யாரும் பார்க்கலாம். அப்படித்தான் எடுத்துருக்கேன். இந்த பப்ளிஷை நிப்பாட்டி வரான் ரெஸ்பான்ஸா நிப்பாட்டு 143 ரெஸ்பான்ஸ் வந்துட்டுது. நான் சில 12 மணிக்கு ஒழும்பி இந்த ரெஸ்பான்ஸை அக்செப்டிங் ரெஸ்பான்ஸ் கிடக்கு. அதாவது ஆக்கள்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ்களை ரிசல்ட்டுகளை டேட்டாக்களை வேண்டிக் கொண்டிருக்கேன். இதை ஓஃப் பண்ணி விட்டேன் என்று சொன்னால் சேம் இனி ஒரு தடவை ஆன்சர் பண்ணிட்டேன். வெறும் 143 கூடவே கூடாது. ஏண்டா திஸ் ஃபார்ம் இஸ் நாட் அக்செப்டிங் ரெஸ்பான்ஸ். இதோட நிப்பாட்டியாச்சு. இனி திருப்பி ரெஸ்பான்ஸ் அக்செப்ட் பண்ண போறீங்களான்னு சொன்னா ஒன் பண்ணி விட்டீங்களா அக்செப்ட் ஆக தொடங்கிடும்.
ஓகே டைம் செட் சார். பண்ணிடலாம் 12 மணி செட் பண்ணிடலாம் வழியோ மறுபடியும் நீங்கள் எப்ப நீங்க நினைச்சாலும் அதை நிப்பாட்டி விடலாம் அக்செப்ட் பண்றதை நிப்பாட்டி விடலாம் ஓகே சார். தேங்க்யூ. ரைட் வேற எதுவும் கேள்விகள் சார் அந்த 2-3 பேர் சேர்ந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம்னா ஒரே டைம் தான் கிரியேட் பண்ணோமா இல்ல வேற வேற டைம்ல கிரியேட் அது பண்ணலாமா? உங்களோட இருக்கும் ஒரே டைம்ல கிரியேட் பண்ணினாலும் காட்டி கொண்டிருக்கும் இந்த ஆள் இந்த இடத்துல கிரியேட் பண்ணி கொண்டிருக்காருன்னு சொல்லி காட்டி கொண்டிருக்கும் அல்லது ஒரு ஆள் கிரியேட் பண்ணி முடிச்சா பிறகு மற்றாலும் கிரியேட் பண்ணலாம் அதுல பிரச்சனை இல்லை ஒரே நேரத்திலும் கிரியேட் பண்ணலாம் ஸோ ஒரே நேரத்தில் கிரியேட் பண்ணலாம்னு சொன்னா அதன் விளக்கம் ஒரே நேரத்திலேயே கிரியேட் பண்ண விட நீங்க பிறகு கிரியேட் பண்ண விடும் ஸோ ஒரே நேரத்திலே கிரியேட் பண்ணலாம் நான் முதல் கேள்வியை வேற போடுறேன் சொல்லுங்க நாங்கள் கிரியேட் பண்ண கேள்வி அவைக்கு தேவையில்லைன்னு இதெண்டா அழிக்கலாமா? அழிக்கலாமோ அதுக்கு தான் அதுக்கு அது அழிக்கிறது செய்யறதுக்காண்டித்தான் எடிட்டரா விடுறோம் எடிட்டரா விடுற கருத்து என்னன்னு சொன்னா எடிட்டர் என்று சொன்னால் அவரும் என்னவும் செய்யலாம் நானும் என்ன நான் தான் ஃபோம்ட ஓனரா இருப்பேன் நான் தான் உரிமையாளர் ஆனால் அவர் என்னவும் எடிட் பண்ண விடும் நீங்கள் அப்படி கொலாபரேட் பண்ணக்கல எடிட்டர் என்று கொடுக்காமல் வேறு ஆப்ஷனும் இருக்கும் ஸோ ஆர் சிவமலர் ரெண்டவன் அதை எடிட் பண்ண விடுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடிட்டர் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் அவரை ஃபுல் ஆப்ஷன் விடும் நீங்கள் அதை ரெஸ்பாண்டர் ரெண்டு கொடுத்தீங்கன்னா அவருக்கு ஆன்சர் பண்ண மட்டும் தான் விடும்படியோ அவருக்கு எடிட் பண்ண விடாது ஸோ அதான் இந்த வித்தியாசம் யா அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு எடிட்டருக்கு டைம் கொடுக்கலாம் எடிட்டர் இந்த எடிட்டர் 29ஆம் தேதி 6 மணி மட்டும்தான் எடிட் பண்ண விடும் இதோட எக்ஸ்பயர்ட் ஆயிடும் அதுக்கு தான் இந்த எக்ஸ்பயர்ட் கொடுக்கலாம் ஸோ நாளைக்கு ஃபுல்லா எடிட் பண்ண விடலாம் அதுக்கப்புறம் எடிட் பண்ண விடாது அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது நூற்றி 80 நம்பர் முடிகிறாள் ஐக்கு ஓஃப் பண்ணி போட்டு கதைங்கோ இண்டெக்ஸ் நம்பர் 180 இண்டெக்ஸ் நம்பர் 90 180 கடைசியா முடிகிறது இங்க கூட அதை ஐட்டம் முடியாதா அது சிஸ்டத்துல வரும் எல்லாமே சிஸ்டத்துல இதுதான் ஐடியா இருக்கும் இண்டெக்ஸ் நம்பர் டி 11 90 180 ஆர் இது ஃபுல்லாவே சிஸ்டத்துல இருக்குல்ல கேட்டா சரி அங்க ஃபுல்லாவே சாப்பிட்டாங்க சரியா சிஸ்டத்திலேயே ஐட்டம் எல்லாம் எவ்வளவு இருக்குது எல்லாம் காட்டும் இதுல ஒரு பைசா அவங்க ரெண்டு மொத்தம் சரி ஆயிரத்தி 27,000 ரைட் ஸோ நாங்கள் அடுத்ததா கூகுள் சைட்டை பார்ப்போம்